உபாகம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகம் 8:18. எல்லாரும் சேர்ந்து படிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அன்றைக்கு பல வாரங்களாக நம்ம எந்த சத்தியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் என்றால், விசுவாசிகளுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இது ஏன் அவசியம் என்பதை பற்றி தான் ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை பார்க்கும்போது தேவனுடைய உள்ளத்தை நாம் பார்க்கின்றோம். தேவன் நம் மீது வைத்திருக்கின்ற அளவில்லாத அவருடைய பிரியத்தை பார்க்கிறோம். தேவன் எந்த அளவுக்கு நம் மீது நம் நன்றாக இருப்பதை, மற்றவர்களை காட்டிலும் நம் மீது எவ்வளவு ஆர்வம் உடையவராக இருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு முறையும் இதை தியானித்து கொண்டு வருகிறோம். ஏன் இதை பற்றி நம்ம அதிகமாக தியானிக்க ஆரம்பித்ததுக்கு இன்னொரு காரியம் என்ன அப்படின்போது, தேவனை பற்றிய ஒரு தப்பான ஒரு படம் அநேக திருச்சபைகள் உட்கார்ந்து விட்டது. இதெல்லாம் அகற்றும்படிக்கு தான் இந்த சத்தியத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அநேக மக்களுடைய மனதிலே எது அதிகமாக பதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், தரித்திரம், பசி, பட்டினி, ஏழ்மை, உபத்திரவம், பாடு, வேதனை, இதுதான் சபைகளில் விசுவாசிங்க மத்தியில் அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியம். என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏழ்மையாக இருக்கணும், தரித்திரமாக இருக்கணும், அப்போ தான் அது தேவனுக்கு பிடிக்கும், நீ ஏழையாக இருந்தால் தான் பரலோகம் போக முடியும், எதுக்கு இந்த உலகத்தில் இதெல்லாம் உனக்கு தேவையா என்றெல்லாம் அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் அதிகமாக சொல்லி உனக்கு சிலுவை தான், உனக்கு உபத்திரவம் தான், உனக்கு பாடு தான். அநேக ஊழியர்கள்லாம், பல ஊழியர்கள் பாருங்கள், இந்த பாடுகளை பற்றி நிறைய மக்கள் மத்தியில் சொல்ல ஆரம்பித்தாங்க. பாடு, உபத்திரம், வேதனை தான். அந்த பாடு, உபத்திரம், வேதனைகளை வேற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா, வியாதி வியாதியிலேயே நீ கடந்து சாகிறதெல்லாம் கடவுளை திட்டங்க, நீ தரித்திரத்திலேயே கடந்து சாகிறதெல்லாம் கடவுளை திட்டம் என்பதெல்லாம் இப்படி தவறாக சபைகளில் அதிகமாக போதிக்கப்பட்டது. அதனால தான் இந்த சத்தியங்களை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், இந்த பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். அதெல்லாம் அகற்றும்படிக்கு நாம் பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதெல்லாம் நம்முடைய மனதில் களை தெரிய வேண்டும். ஏன்னா காலகாலமாக நம்முடைய மனதில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ ஆட்கள் விதைத்து விட்ட பல தவறான சத்தியங்கள் மனதில் போய் ரெக்கார்ட் ஆகிருச்சு. இன்னொரு பக்கம் பாருங்கள், நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மனதில் பதித்த பல பாரம்பரியங்கள், பல பழக்க வழக்கங்கள், பல மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் நம்முடைய மனதில் கொண்டு போய் செட் ஆகிருச்சு. நம்ம கூட இருக்கிறவங்க, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்ம கூட இருக்கிற நம்முடைய உறவினர்கள் விதைத்த விதைகள்லாம் நம்முடைய உள்ளத்தில் தப்பாக போய் உள்ள பதிந்து விட்டது. இதனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம முன்னேறி செல்ல விடாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, கர்த்தர் தான் எல்லாத்துக்கும் காரணர் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் என்ன பண்ண ஆரம்பிச்சா, முழுக்க கடவுள் மேலே எல்லா பழியும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் தாங்க எல்லாம் பண்ணுறாருன்ற மாதிரி. நற்செய்தி என்ன, சுவிசேஷம் என்னன்னா, கர்த்தர் நம்முடைய வியாதிகளை சுமந்தார். எந்த அளவுக்கு நம்முடைய பாவத்தை சுமந்தார் என்று விசுவாசிக்கின்ற சபை நம்முடைய வியாதியை சுமந்தார் என்று விசுவாசிக்க மறந்து விட்டது. அநேக நேரத்தில் பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்டு புதுசுலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பாவத்திலேருந்து ரட்சிக்கிறார்ன்ற அதிகமாக சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. அதெல்லாம் 100% உண்மையான காரியங்கள். கர்த்தர் நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம ரட்சித்தார் என்பது 100% நாம் விசுவாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சத்தியம். எந்த அளவுக்கு நம்முடைய பாவத்தை ஜெயித்த, பாவத்தை அகற்றினார், பாவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார் என்று நாம் விசுவாசிக்கிறோமோ, அதே போல தான் நம்முடைய வியாதியிலிருந்தும் கர்த்தர் சுகம் கொடுக்கிறார் என்கின்ற சத்தியமும் உண்மை. எப்படி பாவத்திலிருந்து மீட்கிறாரு, வியாதியிலிருந்து மீட்கிறார் என்கின்ற சத்தியம் உண்மையோ, அதே போல் நம்முடைய தரித்திரத்திலிருந்தும் நம்ம மீட்கிறார் என்கின்ற சத்தியம் அதை காட்டிலும் ரொம்ப உண்மை. ஒவ்வொரு காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சத்தியங்கள் வெளியே வர ஆரம்பிச்சு. பாவத்தை மீட்கிறார்ன்ற ஒரு சத்தியம் ரொம்ப சின்ன ஸ்டார்டிங்கில் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, வேதத்திலேருந்து எடுத்து என்ன பண்ணாங்க, வியாதியிலேருந்து எப்படி தேவன் தெய்வீக சுகம், டிவைன் ஹீலிங், இதெல்லாம் போதிக்க ஆரம்பித்தாங்க. தெய்வீக சுகத்தை பற்றியெல்லாம் ஒரு சபையின் காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சி எழும்ப ஆரம்பிச்சது. அந்த நாட்களில் சுகமானவர்கள் ஏராளமான பேர் சுகமானாங்க. அன்றைய நேரத்தில் அமெரிக்க தேசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சபையின் மேலே கேஸ் போடவே ஆரம்பித்தாங்க. டாக்டர்ஸ், மருத்துவ டீமானது என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சபையின் மேலே கேஸ் போட ஆரம்பித்தாங்க. ஏன்னா சபையின் மேலே கேஸ் போட ஆரம்பித்தாங்கன்னா இவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது, இவங்களுக்கு இந்த மருத்துவத்தை பார்க்க சொல்லி யார் ரைட்ஸ் கொடுத்தது, யார் இவங்களை ஹீல் பண்ண சொல்லி ரைட்ஸ் கொடுத்தது, இவங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்ததுன்னு சொல்லி அநேக மக்கள் மருத்துவ டீம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, சபையின் மீது கேஸ் போட ஆரம்பித்தாங்க. ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் ஒரு சபையின் காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு
சபையில் வந்து நடந்த ஒரு காரியங்கள். அந்த காலகட்டத்தில் தெய்வீக சுகம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அப்போ கவனிங்க, பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ரட்சித்தார் என்பது உண்மை. அதே போல் ஒரு காலகட்டத்தில் சபையில் தேவன் வெளிப்பாடுகள் கொடுக்கும்போது வியாதியிலிருந்தும் கர்த்தர் எப்படி சுகம் கொடுத்தார், தெய்வீக சுகத்தை மக்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். அதே போல தான் கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலகட்டத்திற்கு முன்பாக தான் என்ன பண்ணாங்க, வேதத்தில் வந்து செழிப்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. இது எப்படி உண்மை, இது எப்படி கல்வாரி சிலுவையில் எந்த அளவுக்கு பாவம் முறியடிக்கப்பட்டதோ, கல்வாரி சிலுவையில் எப்படி வியாதி முறியடிக்கப்பட்டதோ, அதே போல கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு கிடைத்த அதிமுக்கியமான ஒரு காரியம், தேவன் நம்மை செழிப்பாக்குகிறார், நம்மை ஐஸ்வர்யவானாக்குகிறார் என்பதும் உண்மை என்பதை குறித்து அநேக ஊழியர்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வெளிப்பாடுகள் பைபிள் இருக்குது. நம்ம நிறைய நேரத்தில் வேகத்தில் பைபிளை படிச்சுட்டு போயிடுறோம், நமக்கு தெரிய மாட்டாது. கவனமாக கேளுங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட சத்தியங்கள் எழும்பும் போதெல்லாம் அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி எழும்ப ஆரம்பித்தாங்க, எதிர்த்து பேச ஆரம்பித்தாங்க. பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார்னு சொல்லும்போது அதுக்கு எதிர்த்தே பேசினாங்க சபை வந்து. தெய்வீக சுகத்தை பற்றி சபையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் போது தெய்வீக சுகத்துக்கு எதிர்த்தே அதுக்கு பல கள்ள உபதேசங்கள் எல்லாம் என்ன ஆரம்பித்தாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, கடவுள் தான் நம்மளை வியாதியாக்குறாரு, இந்த பிரச்சனையை கொடுத்ததெல்லாம் கர்த்தர் தான், இந்த வியாதியை கொடுத்தது கர்த்தர் தான், இந்த வந்து வேதனையை கொடுத்தது கர்த்தர் தான் என்றெல்லாம் இன்னொரு குரூப் போதிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சத்தியம் எழும்ப ஆரம்பிக்குதோ அந்த நாட்களில் வந்து அதுக்கு எதிர்த்து பேசுகிற ஆட்கள் எழும்ப ஆரம்பித்தாங்களோ, அதே போல தான் கர்த்தர் நம்மை செழிப்பாக்குகிறார், கர்த்தர் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகி நமக்கு வருதுன்னு சொல்லி நம்ம பவுல் போதிக்கிறார் பார்த்தீங்களா. அந்த பவுலின் போதனைக்கு எதிர்த்து பவுலின் நாட்களையும் பிரச்சனை எழுமணிச்சு, அதை போதிக்கின்ற இந்த காலகட்டத்திலையும் செழிப்பின் உபதேசம்லாம் தப்பு, ஆசீர்வாத உபதேசம்லாம் தப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட சத்தியத்தெல்லாம் போதிச்சு நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா பரலோகத்துக்கு போக விடாமல் நம்ம சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறார்கள் என்றெல்லாம் சபையில் வந்து இன்றைய காலகட்டத்தில் எதை எதிர்த்து பேசுகிறாங்கன்னா, இந்த செழிப்பெல்லாம் எதிர்த்து பேசுகிற அநேக குரூப் எழும்பிட்டாங்க. நம்ம வந்து செழிப்பை எதிர்த்து பேசலை, செழிப்பை ஆதரித்து பேசுகிறோம். ஏன் ஆதரித்து பேசுகிறோம்னா, கல்வாரி சிலுவையில் நடந்த விஷயங்களால் நீங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க ஆரம்பித்தோம்னாலே செழிப்பு எவ்வளோ முக்கியம், எவ்வளோ அவசியம் என்பது புரிய வரும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3 யோவான் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு. பாருங்கள், பைபிளில் தான் அந்த வசனமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் போதிச்சா இது ஏதோ இவங்க அந்த ஏஎஃப்டி டீச்சிங் அப்படின்னு மக்கள் நினைப்பா ஒரு முத்திரை குத்த ஆரம்பிக்கிறாங்க. இது ஏஎஃப்டி டீச்சிங்லாம் கிடையாது, பைபிள் டீச்சிங். அதுதான் இப்போ கலாத்தியரில் படிக்கிறோம், நம்ம கொரிந்தியரில் படிக்கின்றோம். பைபிளை பொறுத்து கொரிந்தியர்லே அதாவது அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினால் நம்மை ஐஸ்வர்யவானாக்கினார் என்றெல்லாம் கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு போதிக்கின்றதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். 3 யோவான் 2 நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு. புரியுதுங்களா? பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது, ஆனால் விசுவாசிக்கலன்னா அதெல்லாம் பார்க்க மறந்துடுறாங்க. இதெல்லாம் பைபிளில் தான் இருக்குதான்றதை பார்க்க மறந்துடுறாங்க. நான் நீங்கள் நன்றாக இருப்பது கர்த்தருடைய திட்டம். அதுதான் பாருங்கள், இந்த இடத்துல யோவான் அந்த இடத்துல ஒரு காரியம் சொல்கிறாரு, வேண்டுகிறேன் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். அந்த இடத்துல வேண்டேன்னு வரும், ஜெபம் பண்ணுறார். பெரிய ஒரு அவருக்கு தெரியுது பாருங்க. இப்போ நம்ம வந்து இப்போ நான் இப்போ சொன்னேன்னா இவன் வந்து குருடா விட்றான்னு நினைக்க முடியும். ஆனால் யோவான் யார் கூட வாழ்ந்தவர்? இயேசுவோட வாழ்ந்தவர். இயேசுவின் சீசனில் ஒரு பிரதானமான ஒரு சீசன் அவர். இன்னும் சொல்ல போனால் இயேசுக்கு பிரியமாக அன்பாக இருந்த சீசன் என்று வேற வேதத்தில் யோவானை பற்றி பார்க்குறோம். அப்படி அன்பாக இருந்து ஒரு தப்பாக சொல்லுவாரா? அன்பாக இருந்து ஒரு கர்த்தரை பற்றி தப்பாக எழுதுவாரா? இல்லைங்க, இந்த இயேசு வந்து நம்ம கஷ்டப்படணும் விரும்புகிறாருன்னு சொல்லுவாரா? இல்லை. இந்த இயேசுவோடு கூட இருந்த சீசனாகி யோவான் வந்து இயேசு கிறிஸ்துவை நன்றாக புரிந்து கொண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய திட்டம் என்ன? பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் ஆமென். அதுதாங்க சொல்கிறோம், போதிக்கிறோம். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன், ஒரு வேத பதிப்பில் விரும்புகிறேன் என்று வந்திருக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு யோவான்? என்ன சொல்கிறாரு? இந்த பூமியில் நாம் நன்றாக இருப்பது தேவனுடைய சித்தம். நான் போன வாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்ல, ஒரு அப்பாவே ஒரு பெற்றோர்களே சில நல்ல பெற்றோர்களே பிள்ளைங்களுடைய நல்வாழ்வை விரும்பும்போது நம்முடைய தேவன் எவ்வளவோ நல்லவர், அவருக்கு அந்த நல்லவருக்கு ஈடு இணையே இந்த உலகத்தில் ஆகாது, அந்த அளவுக்கு நல்லவர். அதான் அவரே சொல்கிறார், பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது ஏன்பா நானா அவ்வளோ முட்டாளா, நானும் அப்படி அறிவில்லாதவனா, நானும் அவனை கூறு கட்டவனா, உன் நல்லது பண்ண மாட்டேனா?
நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய மக்கள் சாப்பாடு கொடுத்தா போதாதாங்க, ஏங்க செழிப்பாக்குகிறாரு. தேவனுக்கு மிகப்பெரிய பிளான் இருக்குது. போன வாரத்தில் காமிச்ச இல்லையா, உலகளாவிய சுவிசேஷ பணியிலே நீங்களும் நானும் பங்கெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லை அப்படின் போது நம்மளால் எப்படி சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள். இந்த பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங் கட்டுறது கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் செலவாச்சு. ஒன்றுமே இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே கையில் ஒன்றுமே இல்லைன்னா எப்படி என்ன பண்ணியிருக்க முடியும்? விபிஎஸ் நடந்துச்சு 3 நாட்கள் இல்லைங்களா? ஒன்றுமே இல்லைன்னா எப்படி பண்ண முடியும்? ஏதாவது செய்ய முடியுங்களா? ஏதாவது கையில் ஏதாவது காசு இருந்தால் தான் போய் பிள்ளைகளுக்கு உரியதை வாங்க வேண்டியது இருக்குது. அப்போ வந்து கடையில் போய் கடந்த ஸ்டீல் கடைக்காரனை பார்த்து, ஏங்க கர்த்தருக்கு சோத்துறங்க, இந்த ஊழியம் பண்ணுறேங்க, இந்த கொடுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? முதல்ல காசை கொடுப்பா, அப்புறம் பொருளை கொடுக்குறேன் பாருவான். நீங்கள் போய் பொருளை எடுத்துகிட்டு வாங்க, பார்க்கலாம், அப்படி பார்க்கலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்களா? கிடையாதுங்க. எங்கே போனாலும் என்ன, எந்த இடத்துல என்ன பேசுதுங்க? எல்லா இடத்துலையும் என்ன பேசுதுங்க? காசு தான் பேசுது, பணம் தான் பேசுது. அப்போ சுவிசேஷ ஊழியம், உலகளாவிய சுவிசேஷ ஊழியம், நம்ம வந்து இந்த சின்ன ஊழியத்துக்கே இவ்வளோ தேவைப்படுதுன்னா உலகளாவிய சுவிசேஷ ஊழியத்திற்கு ஏராளமான காரியங்கள் தேவைப்படுது. அதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நமக்கு சாப்பாடு நம்மளை ஆசீர்வதிச்சா மட்டும் போதாது பாருங்க, நம்மை ஆசீர்வதித்து இன்னும் ஏன் செழிப்பாக்குகிறார், இன்னும் ஏன் மேன்மையாக்குகிறார், இன்னும் ஏன் உயர்வாக்குகிறார் என்றால், உலகளாவிய சுவிசேஷ பணியிலே இங்கே இருக்கிற நீங்களும் நானும் மிகப்பெரிய பங்கு வகிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கின்றது. அப்போ இந்த இடத்துல பார்க்குற உடன்படிக்கை, ஏன் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாராம்? மோசஸ் என்ன எழுதுறாருன்னா, அவர் பிதாக்களுக்கு அருளி செய்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, சொல்லுங்க, உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா அழுத்தம் அதாவது திரும்ப வாரம் படிச்சுட்டு இருக்கிறோம். ஏன் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்? உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, ஏற்கனவே இருக்குது, உண்டாயிருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாரு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடு. நம்ம தெரியும், ஏங்க ஏற்கனவே இருக்குதுங்க, ஏங்க திரும்ப கொடுக்கணும்? இது பத்தாதா, இது போதாதா? ஏன் கர்த்தர் கொடுக்குறாரு? அவருக்கு பெரிய பிளான் இருக்குது. என்னன்னா, இது வந்து உடன்படிக்கை நிமித்தமாக அந்த காரியத்தை பண்ணுறாரு. இந்த உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை, ஆபிரகாமை தொடர்ந்து புறஜாதிகளுக்கு போக வேண்டும். ஆகவே தான் கலாத்தியர் 3:13-14 சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக. அந்த வார்த்தை அழகாக போடப்பட்டிருக்கும். புறஜாதிகளாகிய, நீ நம்மளாம் யாரு? நம்மளாம் புறஜாதிகள். யூதர் நாட்டில் வாழ்கிற யூதர்கள், நம்மெல்லாம் புறஜாதிகள். அப்போ புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நல்லா புரிஞ்சுச்சுங்களா? ஏன் கடவுள் வந்து ஆசீர்வாதத்தை நிறைய கொண்டு போகிறான்னா, ஆபிரகாமே இது உனக்கு மட்டும் இல்லை, இந்த ஆசீர்வாதம் உனக்கு மட்டும் கிடையாது, யூதனுக்கு மட்டும் கிடையாது, இஸ்ரவேலனுக்கு மட்டும் கிடையாது, முழு உலகத்துக்கும். கவனமாக கேட்டிங்களா? அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், கிறிஸ்தவங்க கூட செல்ஃபிஸாகவே இருக்கிறாங்க. திரும்ப சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் செல்ஃபிஸாக இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னங்க செல்ஃபிஸாக இருக்கிறாங்க? நான் ரட்சிக்கப்பட்டால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நான் சர்ச்சுக்கு வந்தால் போதும். இல்லைங்க, நம்ம சர்ச்சுக்கு வந்தால் போதும் மட்டும் நினைக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் வளர்ந்தால் மட்டும் போதும் நினைக்கக்கூடாது. நம்மோடு ஏராளமான பேரை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும். ஏராளமான பேரை இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் கொண்டு வர வேண்டும். முழு உலகத்தையும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்குள்ளாக நாம் கொண்டு வர வேண்டும். அதற்கு நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இல்லாமல் இப்படிப்பட்ட பணிகளை செய்ய முடியாது. ஆகவே தான் சொல்கிறேன், அதற்கு இன்னும் பலனை கொடுக்குறது. ஏற்கனவே மூட்டையாக வச்சுருக்கிறாங்க நம்ம ஆட்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா ஏதோ சுருக்கு பையில் வச்சுருக்கல. கவனமாக கேளுங்க, இவங்க சுருக்கு பையில் கொண்டு போகலைங்க, மூட்டையா சொல்ல, மூட்டையா. இஸ்ரவேல் ஜனங்கள் வெள்ளியும் பொண்ணையும் மூட்டையாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாங்க. வந்து ஏற்கனவே திரளாக இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இன்னும் உனக்கு அதிகமான பலனை கொடுக்குறேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்குறேன். கவனமாக கேளுங்க, உங்கள் பாக்கெட் ஒருவேளை இப்போ காலியாக இருக்கலாம், உங்கள் பாக்கெட் இப்போ ஒருவேளை எம்டியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளம் எம்டியாக இல்லை. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பாக்கெட் காலியாக இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் கடவுளுடைய வார்த்தையை கொண்டு போய் நிரப்புங்க. நான் சொன்னேன் இல்லையா, அடிக்கடி சொல்வது போல், வெளியே ஐஸ்வர்யவானாகிறதுக்கு முன்னாடி முதல்ல உள்ள ஐஸ்வர்யவானாகுங்கள். ஏன் இதை டீச் பண்ணியிருக்கிறேன்? இந்த டீச் பண்ண உடனே நாளைக்கே பெரிய கோடீஸ்வரன் ஆவன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நாளைக்கு ஒரு லக் அடிக்கணும்னு சொல்கிறேன்னா, நாளைக்கு ஒரு வந்து அதிர்ஷ்டம் உள்ளன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பெரிய பங்களா வாங்கிடுவீங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அதெல்லாம் சொல்லவே கிடையாது. நாளைக்கே நடக்கிற காரியம் கிடையாது.
இப்போ என்ன சொல்கிறேன், இதெல்லாம் ஏன் போதிக்கிறோம்? இப்போ உள்ளே கொண்டு போய் வையுங்க. உள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு ஐஸ்வர்யவான் ஆகிறீர்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் வெளியே ஐஸ்வர்யவானாக முடியும். அநேகத்தில் பாருங்கள், நிறைய விசுவாசி கேட்குற ஒரு கேள்வி, கடவுள் ஏங்க எங்களை மட்டும் ஆசீர்வதிக்கவே மாட்டேன்றாருங்க, எங்களை மட்டும் கஷ்டப்படுத்திருக்கிறாருங்க. கடவுள் யாரையும் கஷ்டப்படுத்துறது கிடையாது. உள்ள அவருடைய பிரமாணம் ஒன்று இருக்குது, அவருடைய பிரின்சிபல் ஒன்று இருக்குது. அது யாரெல்லாம் கனம் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுற நல்லா இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? உள்ளே கொண்டு போய் கடவுளுடைய வார்த்தை வைக்கணும். உள்ளே செழிக்க வேண்டும், உள்ள நல்லா இருக்கணும். உள்ளே யாரெல்லாம் செழிக்கிறீர்களோ அவர்கள் வெளியே நல்லா இருக்க முடியும். ஆமென். உள்ளே எவ்வளோ கர்த்தரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, உள்ளே எவ்வளவு தேவனுடைய வாக்கு தத்துவத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடு எந்த அளவுக்கு உள்ளத்தை நிரப்பி இருக்கிறது, அதை பொறுத்து தான் உங்களுடைய வெளியில் இருக்கின்ற வாழ்வு உண்டாக ஆரம்பிக்கும். அதை ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா. நம்ம ரெண்டாவது பாட்டை பிடிச்சிக்கிறோம், இன்னும் எல்லாவற்றிலும் வாழ முடியல. எல்லாவற்றிலும் வாழணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிரமாணம் இருக்குது. என்ன பிரமாணம்? உன் ஆத்துமா வாழணும். உங்கள் ஆத்துமா வாழுதா? உங்கள் ஆத்துமா நல்லா இருக்குதா? உங்கள் ஆத்துமா தேவனுடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறதா? மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த வார்த்தையினால் உங்கள் ஆத்துமா பிழைக்கிறதா? ஆத்துமாவை நன்மையினால் திருப்தியாக்குவேன் சொல்லியிருக்கிறாரே, அந்த தேவனுடைய வார்த்தை என்ற நன்மையால் நம்முடைய ஆத்துமா திருப்தியாக இருக்கின்றதா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் சொல்கிறது நாளைக்கே நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆவீங்க, ட்ரில்லியனியர் ஆவீங்க, அதெல்லாம் சொல்லலை. முதல்ல உள்ள ஐஸ்வர்யவான் ஆகுங்கள். புரியுதுங்களா? எதை பற்றி பேசணும் புரியுதுங்களா? ஷார்ட்கட்டு குறுக்கு வழி பற்றி பேசலை. நீங்கள் எப்படி நாளைக்கே எப்படி பணக்காராவீங்க அதெல்லாம் டாபிக் கிடையாது. உள்ள ஐஸ்வர்யவானாக இருந்தால் தானாக எல்லாம் நடக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா ஆட்டமும் உங்கள் ஒரு மேக்னெட் போல் மாற ஆரம்பிச்சிடுவீங்க, ஒரு காந்தம் போல மாற ஆரம்பிச்சிருவீங்க. உள்ள வார்த்தை இருந்துச்சுன்னா, உள்ள தேவன் இருந்தால் மற்ற ஆசீர்வாதங்களாம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். ஆகுதான் உள்ளே தேவன் ஆற்றலை ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறார், திறமையை கொடுக்கிறார், தாளந்துகளை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், யுக்திகளை கொடுக்கிறார், பல ஐடியாக்களை கொடுக்கிறார் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்காக. யாரெல்லாம் இதை கண்டுபிடித்து அபிவிருத்தி செய்கிறார்களோ, ஜாக்கிரதையாக அதை தேடுறாங்களோ, நான் சொல்கிறேன் அவங்க நல்லா இருக்கிறாங்க. போன வாரம் சொன்னோம் இல்லையா, அநேக மக்கள் திறமைகளை கண்டுபிடித்து வெளியே வர ஆரம்பித்தாங்க. அப்போ எப்படி திறமைகளை கண்டுபிடிப்பது, அதை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். தேவன் ஏன் நம்மை ஐஸ்வர்யவானாக்குகிறார் என்கிற காரியத்தை புரிஞ்சுக்கணும். முழு மனு வர்க்கத்தையுமே ஐஸ்வர்யவானாக மாற்றுவதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு என்னை ஐஸ்வர்யவானாக்குகிறார். நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா? நம்ம நினைக்கிறோம், தேவன் ஒரு நாள் அப்படி நினைக்கிறது. நீ நல்லா இருக்கிறது போல எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமென். இன்றைக்கி ஏன் அநேக நாடுகளில் மிகப்பெரிய ஏராளமான ஏழைகள் ஏன் உருவாகியிருக்கிறாங்க? பெரிய பெரிய பண முதலைகள்லாம் எப்படி அவங்க அவங்கள சேஃப்டி பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க எப்படி நல்லா இருக்கணும்னு சொல்லி பணங்கள் எல்லாவற்றையும் சுருட்டி 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 மூட்டை கட்டி அது மேலே உட்காந்துருக்குறாங்க. ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, நம்ம நாட்டில் மற்ற ஏழைகளுக்கு கஷ்டப்படுறாங்களே, இப்படி வறுமையில் இருக்கிறாங்களே, இவங்க அப்படி இருக்கிறாங்களே, அவங்க நல்லா இருக்குன்னு விரும்புறது கிடையாது. நான் சொல்லி இங்கே இருக்கிற ஒவ்வொரு நீங்கள் உங்கள் மனதில் முடிவு பண்ணணும், நான் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, நான் இந்த ஆசீர்வாதத்துக்குள் வந்தால் மட்டும் போதாது, என் குடும்பத்தில் இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படணும், அவர்களும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு உரியவராக வரணும். என் கூட இருக்கிறவங்க, என் கூட வேலை செய்கிறவங்க, என் நண்பர்கள், என் உறவினர்கள், அவர்களும் ரட்சிக்கப்படணும், அவர்களும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாற வேண்டும், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக வர வேண்டும். அப்போ உங்கள் மூலமாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்கின்ற உறுதியை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதற்காக தான் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார். அதுதான் பாருங்கள், நம்ம நாட்டுக்கு மட்டும் ஒவ்வொரு நாட்டிற்கும் இந்த சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இன்றைக்கி நிறைய இடங்களை பாருங்கள், ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இப்படிப்பட்ட டீச்சிங்லாம் இருக்குது, எல்லா இடத்துலையும் கிடையாது. எல்லா இடத்துலையும் பாருங்கள், நான் முன்னாடி ஆரம்பத்தில் பிகினிங்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணி சொன்னோம் அந்த மாதிரி டீச்சிங் தான் உலகளாவிய திருச்சபைகள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல சத்தியங்கள்லாம் வெளியே வரமாட்டேங்குது. எல்லாம் ஒரே காரியத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க, ஒரு தேக்க நிலைமையில் இருக்கிறாங்க, அதை விட்டு வெளியே வரமாட்டேன்றாங்க. நான் சொல்கிறேன், இந்த முழு உலகமும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. முழு உலகமும், புறஜாதிகள் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தபோது கூட முத அவர் சொன்ன ஒரு காரியம், தரித்திரருக்கு சுவிசேஷம் பண்ணும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். முத இயேசு கிறிஸ்து உலகத்தில் என்ட்ராய் பைபிள் படித்த உடனே சொல்கிறாரு, முதல் வாக்கியம் என்னன்னா,
அவர் சொல்கிறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். கவனிச்சிங்களா? ஸ்டார்ட் பண்ணும்போதே, ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எதை முதல்ல மென்ஷன் பண்ணுறாரு, எதை முதல்ல கொண்டு வந்து விட்றாரு. நான் ஏன் வந்தேன்றதுக்கு முதல் ரீசன் நான் சொல்கிறாருன்னா, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு தான். அப்போ தரித்திரத்துக்கு சுவிசேஷம் என்ன? தரித்திரத்துக்கு என்ன சுவிசேஷம் சொல்லணும்? என்ன சொல்ல வந்தார்? நீங்கள் இனிமேல் ஏழையாக இருக்க மாட்டீங்க. தரித்திரருக்கு சுவிசேஷம் என்ன? ஒரு தரித்திரம் இல்லாதவங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுங்க? ஒரு பிச்சைக்காரங்க நற்செய்தி என்ன? இந்த மண்டபத்தில் சாப்பாடு போட்டுருக்கிறாங்க, அந்த மண்டபத்தில் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த இடத்துல நிறையா கொடுத்துட்டுருக்குறாங்க, அந்த இடத்துல நிறையா கொடுத்துட்டுருக்குறாங்கன்னு சொல்லி யாரோ ஒரு பிச்சைக்காரனுக்கு சொன்ன போது எல்லா பிச்சைக்காரன் என்ன பண்ணுவாங்க? அப்படியே பாஸ் பண்ணி போயிடுவாங்களா? அங்கே போயிடுவாங்க. அவனுக்கு நற்செய்தி அதுதான். அது கவனமாக கேளுங்க. இல்லாதவங்க நற்செய்தி என்ன? இனிமேல் நீங்கள் ஏழையாக இருக்க மாட்டீர்கள், இனிமேல் நீங்கள் கஷ்டத்தில் இருக்க மாட்டீங்க, இனிமேல் பிரச்சனை இருக்க மாட்டீங்க, இனிமேல் நீங்கள் ஒன்றுமில்லாமல் வாழ மாட்டீங்க, இனிமேல் நீங்கள் ஓட்டாண்டியாக இருக்க மாட்டீங்க. ஏனென்றால் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு குறைவு என்பது ஒன்றும் இருக்காது. ஆமென். அதுதான் பாருங்க, மக்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை அவங்க வாழ்க்கையில் நிறைவேறுது. அதான் ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கை. சொல்கிறார் இல்லையா, பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் நமக்கு மட்டும் கிடையாது. ஏன் கடவுள் நமக்கு பலன் கொடுக்குறார்? நல்லா கவனமாக கேளுங்க. நமக்கு ஏன் பலன் கொடுக்குறார், நம்ம ஏன் ஐஸ்வர்யமானாக்குறார்னா, நம்மோடு இருக்கின்றவர்களும் நம்முடைய நாட்டை சேர்ந்தவர்களும் பிற நாட்டு மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து அவர்களும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாறுவது மட்டுமல்ல, ஆபிரகாமின் பிள்ளைகள் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார்களோ, ஒரு ஈசாக்கு எப்படி வாழ்ந்தாரோ, ஒரு யாக்கோபு எப்படி வாழ்ந்தாரோ, ஒரு யோசேப்பு எப்படி வாழ்ந்தாரோ, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, தாவீது எப்படி வாழ்ந்தாரோ, சாலமோன் எப்படி வாழ்ந்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவே இதற்காக தான் என்ன பண்ண ஆரம்பித்தோம்? போன வாரத்தில் நம்ம என்ன பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா, தேவன் இதற்கான திறமைகளை கொடுக்குறார், பலத்தை கொடுக்குறார். ஐஸ்வர்யம் சம்பாதிப்பது பலன். நமக்குள்ளே இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி எப்படி அதை அபிவிருத்தி செய்வது, கல்டிவேட் பண்ணுவது என்பதை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கிறோம் ரோமர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் திருப்பிக்கிங்க. அங்கே தான் நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா, ஒரு சில காரியத்தெல்லாம் அங்கே பேசி முடித்தோம் போன வாரத்தில். திரும்ப அங்கேருந்து ஆரம்பிப்போம். நான் முதல்ல என்ன சொல்ல ஆரம்பித்தேன்னா, ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது என்றால் என்ன? சாவது கிடையாது. இந்த சரீரம் கர்த்தருக்காக வாழும்படிக்கு ஒப்பு கொடுப்பது. இந்த சரீரத்தில் கர்த்தருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது என்பதை பற்றி பேச ஆரம்பித்தோம். 2வது வசனத்தில் நீங்கள் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சொல்லும்போது, இந்த உலக வழிபாடுகள், இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் சொல்கிற அந்த காரியங்களை நம்பி ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். நம்ம மனம் புதிதாகணும். எப்படி மனம் புதிதாகணும்? வசனத்தை கேட்க கேட்க மனம் புதிதாவதற்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வழியை பார்த்தீங்கன்னா வசனத்தை கேட்பது மட்டும்தான். எந்த அளவுக்கு நம்ம வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மனம் புதிதாகும். வசனத்தை கேட்காதவர்களும் மனம் புதிதாகாது. மனம் அப்படியே தான் டார்க்காக தான் இருக்கும். அப்படியே மனம் அப்படியே தான் இருக்கும். வசனத்தை கேட்கணும், தொடர்ச்சியாக வசனத்தை கேட்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். 3வது வசனம், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே. அப்போ திறமைகள்லாம் பாருங்கள், தேவனுடைய கிருபை. நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்து விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனா என்ன வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாரு? எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் இருக்குது, ஒவ்வொரு வரம் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருமே திறமைசாலிகள். இங்கே இருக்கிற யாரும் வெட்டு வேத்து கிடையாது. இங்கே இருக்கிற யாரும் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு உதவாத வேஸ்ட்டு கிடையாது, உப்புக்கு சப்பானி கிடையாது. கவனிச்சிங்களா? இங்கே இருக்கிற யாரும் பார்த்தீங்கன்னா முட்டாளும் கிடையாது, ஒன்றுத்துக்கு உதவாத ஆள் கிடையாது. ஒருவேளை உங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம், உன்னை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றா கூட எனக்கு துணி துவைக்கிறதுக்கும் அம்மி அரைக்கிறதுக்கும் உபயோகப்படும் சொல்லி வீட்டில் ஒருவேளை திட்டிருக்கலாம். உலகத்தில் உள்ளவங்க திட்டுவாங்க, வீட்டில் உள்ளவங்க திட்டுவாங்க. ஆனால் தேவன் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவன் ஏராளமான திறமைகளையும் தாளந்துகளையும் ஆற்றல்களையும் வரங்களையும் சக்திகளையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இதை கண்டுபிடிக்கணும். அது சொல்ல ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய ஞானத்துக்கு தகுந்த மாதிரி. பைபிளை பார்க்குறோம், ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து. நீ கேட்கலாம், என்னங்க அவனுக்கு 5 ஒருத்தனுக்கு 2 1, எல்லாருக்கும் 5 கொடுக்க வேண்டியதானே? எல்லாருக்கும் 5 கொடுக்க முடியாது.
இங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கு தக்கதான தாளந்துகள் கொடுக்கப்படுங்க. உங்கள் ஞானத்துக்கு தக்கதான, புத்திக்கு தக்கதான ஞானம் கொடுக்கப்படுகிறது. புரியுதுங்களா? உங்களால் இதுதான் செய்ய முடியும்னா அந்த காரியத்தை கர்த்தர் அதை நம்பி இவங்கள்ட்ட 5 கொடுத்தா கண்டிப்பாக இந்த 5 வச்சு டெவலப் பண்ண முடியுமென்று தான் கர்த்தர் கொடுக்குறார். 2 தாளந்துன்னா அவங்களால தான் செய்ய முடியும். அவளை பாருங்கள், எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா என் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரில்லியண்ட்டு, நல்லா ஷார்ப். அவங்க எல்லா விஷயங்களும் பயங்கர ஷார்ப். என் 2 பசங்களும் என் மனைவி கீழே நல்லா ஷார்ப். ஆனால் என்னையே எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த ஒரு தாளந்து வாங்கின கதை தான். ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு கெப்பாசிட்டி எனக்கு தெரியும். அவங்களுக்கு எப்படி ஞானம் இருக்குது, என் பிள்ளைகளுக்கு எப்படி ஞானம் இருக்குது, எனக்கு எப்படி ஞானம் இருக்குதுன்னு தெரியும் வந்து. ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த திறமைகளை தாளந்து எடுத்து ஆப்ரேட் பண்ணணும். உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிற விதத்தை வச்சு உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் யார் ரொம்ப ப்ரில்லியன்ட். உங்களுக்கு தெரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு உங்கள் வீட்டில் யார் ரொம்ப ப்ரில்லியன்ட்டு சொல்ல வேணாம். ஆனால் உங்களுக்கு தெரியுதா யார் ப்ரில்லியன்ட்? தெரியுதா? செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்க தெரியுதா? தேர்ட் கேட்டகரியில் இருக்கிறாங்க தெரியுதா? ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கலாம், நீங்கள் செகண்டாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை தேர்டாக கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தேவன் என்ன பண்ணுற திறமைகள் தாளந்துகளை கர்த்தர் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? உங்களால் இதுதான் செய்ய முடியுதா அதை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? புரியுதா? உங்களுக்கு என்ன திராணி இருக்குது, உங்களுக்கு என்ன திறமை இருக்குது? இன்றைக்கு சொல்கிறேன், இங்கே இருக்கிற பாருங்கள், எல்லாருக்கும் தேவன் திறமையை கொடுத்துருக்கிறாரு. எப்படி உங்கள் திராணிக்கு தகுந்த மாதிரி திறமையை கொடுத்துருக்கிறார். அதனால் ஏன் ஆண்டவர் அவனுக்கு 5 கொடுத்தீங்கன்னு கேட்க முடியாது. ஆனால் அவனால் அது செய்ய முடியுன்றதான் அதை அவன்கிட்ட கொடுத்துருக்கிறார். 2 தாளந்து உங்களால் 2 தாளந்து பண்ண முடியும், 2 தாளந்து கொடுக்குறாரு. ஒரு தாளந்து தான் உங்களால் பண்ண முடியும்னா அதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்ன பண்ணணும்? எல்லாம் ஒன்று தான், தாளந்துகள் எல்லாம் ஒன்று தான். ஆனால் அளவு தான் அதிகம், மற்றபடி எல்லாமே ஒன்று தான். அதை எப்படி டெவலப் பண்ணுறோம், அதை எப்படி அபிவிருத்தி செய்கிறோம் என்பதான் முக்கியம். அதான் பவுல் சொல்கிறார் இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ திராணிக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணுங்க. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அதை விலைக்கு சொல்கிறார், அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல சொல்கிற. அவயங்கள் என்ன? கண், காது, மூக்கு, கை, கால், மூளை அப்படி இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரே, எல்லாமே சரி, எல்லாமே கையாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஹலோ, இப்போ சரி, உச்சம் வந்து உள்ளங்கால கையாகவே இருக்குது. இது எழுந்திரிக்க முடியுமா? அதை நடக்க முடியுங்களா? கையில் தான் பார்த்து நடந்து போக முடியும். பார்க்க முடியுமா? கண்ணே இல்லை, கையை மட்டும் இருந்தால் நமக்கு பார்க்க முடியுமா? இல்லை கண்ணாவே இருந்தால் என்ன பண்ணுறது? அது ஒன்லி மியூசியத்தில் உட்கார மாதிரி தான் உட்கார முடியும். யோசிச்சு இப்போ கடவுள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணிக்கிறது. ரொம்ப நான் சொல்கிறேன், உங்கள் சரீர அமைப்பை பற்றி கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். வந்து இன்னும் எவ்வளோ அழகாக நான் சொல்கிறேன், ஒவ்வொருவரையும் அழகாக தான் உண்டாக்கி இருக்கிறார். அவனுக்கு மட்டும் சிவத்த தோலை கொடுத்து எனக்கு மட்டும் கருப்பு தோலை அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் கரெக்டாக தான் வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? கருப்பு தோல், சிவப்பு அப்படி கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் அழகு எல்லாமே அழகு தான். நீங்கள் வந்து அழகாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எப்போதும் மற்றவர்கள் கம்பேர் பண்ணும்போது உங்கள் அழகு குறைஞ்சி போயிடும். இன்றைக்கி ஏன் வந்து ஏன் மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க? இன்றைக்கி ஏன் வந்து பியூட்டி பார்லர் ஏன் ரொம்ப கொடி கட்டி பறக்குதுன்னா, மக்கள் எப்போதும் அவங்கள பார்க்குறது கிடையாது, மற்றவங்கள கம்பேர் பண்ணி அவனை போல் இல்லையே, அவனை போல் இல்லையே, அவளை போல் இல்லையே, அதனால் என்ன பண்ணுறது? மாற்றிக்கிறது. நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப அழகானவர்கள். சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அழகு. ஆனால் சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. ஆமென், ஆமென். சில பேர் நினைக்கிறாங்க, நான் போய்யா தப்பாக சொல்கிறீங்க, உங்கள் கண்ணு கொஞ்சம் கண்ணாடி போடுங்க அப்படின்ற மாதிரி என் காது கேட்குது. கண்ணாடி போட்டு பாருங்கள் பாஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்குது. இல்லை, தேவனுடைய பார்வையிலையும் எல்லாரும் அழகாக தான் இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எப்போதுமே நம்ம நல்லா எப்பெல்லாம் நீங்கள் ஒருத்தரை கம்பேர் பண்ணுறீங்களோ அப்போ வந்து செலவு அதிகமாகும், பணமும் அதிகமாகும், நேரமும் அதிகமாகும், எல்லாமே வீணாக போகக்கூடிய நேரங்கள் உருவாக ஆரம்பித்து விடும். சரி பரவாயில்ல, நான் என்ன சொல்கிறேன், 5ஆம் வசனம் படிக்கிறேன். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்கிற ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? என்ன தொழில், என்ன திறமை என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். 6ஆம் வசனம் சொல்கிறார், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே. அருளப்பட்ட கிருபை என்ன சொல்ல? அருளப்பட்ட கிருபை. அப்போ என்ன சொல்ல? ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு திறமைகளை கொடுத்துருக்கிறார், ஃபேவரை கொடுத்துருக்கிறார், அன்மெரிட்டட் ஃபேவரை கடவுள் கொடுத்துருக்கிறார். பாருங்க, அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியால். இங்கே இருக்கிற எல்லாரும் எப்படி? ஒரே வரம் கிடையாது.
இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. சொல்லுங்க, வெவ்வேறான வரங்கள். சொல்லுங்க, வெவ்வேறான வரங்கள். சொல்லுங்க, வெவ்வேறான வரங்கள். அப்போ என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் ஒரே, இங்கே இந்த சர்ச்சில் உட்காந்தது எல்லாருக்கும் ஒரே வரம் கிடையாது, வெவ்வேறான வரம். புரியுதுங்களா? இப்போ அதை என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல என்ன சொல்கிறாரு, நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கிடவன். இப்போ என்ன முதல்ல என்ன எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு? வெறும் ஆவிக்குரிய வரம். அநேக நேரத்தில் பாருங்கள், வெவ்வேறான வரங்கள் என்று சொன்ன உடனே நம்முடைய மனதில் வருவது இது 9 வாரம், அந்த காரியம் 12 வாரம், 9 வாரம், இந்த மாதிரி காரியத்தை நம்ம நினச்சி மனதில் கொண்டு வச்சுருப்போம். இத்தனை வாரம் தான், அதுக்கு மேலே வாரம் இல்லைன்ற மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். கவனிங்க, இது வரங்கள் என்று சொன்ன உடனே ஒன்லி தீர்க்க சொல்கிறதையும், அந்நிய பாஷை பேசுகிறதையும், பகுத்தறிகிறதையும், இதை பற்றி அந்நிய வியாக்கியானம் பண்ணுறதை பற்றியும், அற்புதங்கள் செய்கின்றதை பற்றியும் அது மட்டும் கிடையாது. நம்ம நினைக்கிற அது மட்டும் தான் வரம் நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது, அது மட்டும் வரம் கிடையாது. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கிடவன். என்ன சொல்கிறான்னா, எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம் இருக்குது, அந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுன்றார். ஒவ்வொரு வாரத்துக்கும் சில பிரின்சிபலை வச்சிருக்கிறார். இப்போ தீர்க்க தரிசனம் வர இருக்குதா? இப்போ தீர்க்க தரிசனம் வர இருக்கிறவங்க இப்போ அவங்க அந்த தீர்க்க தரிசனத்தை எப்படி கல்டிவேட் பண்ணணும், எப்படி அபிவிருத்தி பண்ணணும்? கவனமாக கேளுங்க. தீர்க்க தரிசனம் வர உள்ளவங்க எதில் அதிக ஃபோக்கஸ் பண்ணணும்னா, தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றவங்க நினைக்கிறாங்க, அப்பா அந்த வார்த்தையுடையவன் தாங்க பைபிளை படிக்க சொல்லியிருக்கிறாருங்க, மற்ற இல்லை. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, எந்த வார்த்தை நீங்கள் டெவலப் பண்ணணுன்னாலும் முதல்ல வசனம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். பாருங்கள், சில நேரத்தில் பாருங்கள், இந்த தீர்க்க தரிசனம் வார்த்தை உடையவங்க பண்ணுற லூட்டிலாம் பத்து நேரத்தில் வசனத்தில் இருக்கவே இருக்காது. அவங்க ஏதோ சில காரியத்தை கேட்டிருப்பாங்க, அதை வச்சு உல்டா பண்ணிட்டு இருப்பாங்க. நான் நீங்கள் சொல்கிற தீர்க்க தரிசனங்கள் எதின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். வசனத்தில் அடிப்படையில் இல்லை என்றால் அந்த தீர்க்க தரிசனத்தின் தேவன்கிட்ட வந்ததாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? யாராவது உங்களுக்கு ஒருவேளை தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்கன்னா, வசனத்தின் அடிப்படையில் வந்திருக்கிறதா, வசனத்தோடு மேட்ச் ஆகுதா, வசனத்தோடு அது கலந்து போகுதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை வசனத்தோடு அந்த தீர்க்க தரிசனம் வரணும்னா முதல்ல கேள்வி கேட்கணும். இது போய் கொஞ்சம் யோசிக்கணும், நிதானிக்கணும். ஒருவேளை ஆகவே பைபிளில் சொல்ல தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னு நிதானிங்கன்னு இருக்கிறார். ஏன் நிதானிக்க சொல்கிறார்? படிக்க ஒரு வருஷம் கொரிந்தியர் போயிட்டு வாங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், மன்னிக்கவும் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யாராவது படிங்க. மற்றவர்கள் நிதானிக்க கடவுள். என்ன நிதானிக்கணுமா? வசனத்திலிருந்து தான் வந்துச்சா, இல்லை புருடா விடுறாங்களா, கப்சா விடுறாங்களா, இல்லை உல்டா பண்ணுறாங்களா அப்படின்னு கொஞ்சம் நிதானிக்க நிதானிக்கணும். இன்றைக்கி என்ன கிறிஸ்தவத்தில் இருக்குன்ற இந்த தீர்க்கதரிசிகள் பண்ணுற ஒரு கலாட்டம் என்னன்னா, விசுவாசிகளோட வீக்னஸை புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. விசுவாசிகளோட வீக்னஸை புரிஞ்சால் தீர்க்கதரிசனம் வர ஆரம்பிக்குது. கவனிங்க, எல்லா தீர்க்கதரிசிகளும் அப்படி இல்லை. சில நல்ல தீர்க்கதரிசிகள்லாம் எனக்கு நல்லா தெரியும், அவனை வெளி உலகத்துக்கு வராதவர்கள். கவனிச்சிங்களா? சில நல்ல தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க, கரெக்டாக நடத்துகிறவங்களாம் இருக்கிறாங்க, வசனத்தின் அடிப்படையில் சொல்கிற சில நல்ல தீர்க்கதரிசிகளாக இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நான் எல்லாரையும் நான் அதோடு ஜாயின் பண்ணல. ஆனால் சில பேர்லாம் இருக்கிறாங்க, ஆனால் நான் சொல்கிறேன் உங்களுடைய வீக்னஸை பயன்படுத்துகிறாங்க. சில பேர் இவர் சொன்னால் அப்படியே நடக்குங்க, இவங்க சொன்னால் அப்படியே பழிக்கும்னு சொல்லி அப்படியே எடுத்துக்கிறது. அதுதான் அவங்க அந்த வீக்னஸை தான் நிறைய பேர் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், யார் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் நீங்கள் நிதானிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் மற்றவர்கள் பெரிய பெரிய தீர்க்க தரிசிகள் அமைதியாகிடுவாங்க. சொல்லுங்கள் பக்கத்தில், நிதானிங்க. யாரோ சொல்கிறாங்கன்றதுக்காக அப்படி எடுத்துகிட்டு போயிடாதீங்க. புரியுதுங்களா? நிறைய பிரச்சனைக்கு தீர்வு நிதானிச்சாலே பல பிரச்சனைக்கு சால்வ். புரியுது? நம்ம விசுவாசி நிதானிக்கிறது கிடையாது, அப்படியே அப்பட்டமாக நம்பிடுறது. யார் சொன்னாலும், திரும்ப சொல்கிறேன், நான் சொன்னாலும் நிதானிக்க வேண்டும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். புரியுதுங்களா? நான் சொல்கிறேன்றதுக்காக அப்படியே நம்பிடாதீங்க. சொல்லுங்கள் பக்கத்தில், அப்படியே நம்பிடாதீங்க, நிதானிங்க. ஆமென். புரியுதுங்களா? அது நானும் தான், என்னையும் தான் நிதானிக்கணும். இல்லைங்க எப்படி பாஸ்டர் உங்களை போய் நிதானிக்க முடியுமா? நீங்கள் எப்போதும் கரெக்டாக சொல்லுங்க, அதுதான் தப்பு. குருட்டாம்போக்கில் போகிறது இல்லை. நான் சொன்னாலும்
பைபிள் இருந்தால் வருதா? பைபிள் இருந்தால் பேசுகிறாரா? சத்தியம் இங்கே இருந்தால் வருதா? இல்லை பைபிள் இல்லாத காரியத்தை உல்ட்டா பண்ணிட்டு இருக்கிறாரா? கொஞ்சம் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நிதானிக்கணும். அதுக்கு தான் பைபிள் படிக்கணும். தீர்க்கதரிசிகளும் பைபிள் படிக்கணும், நிதானிக்கிறவங்களும் பைபிள் படிக்கணும். இப்போ உங்களுக்கு பைபிள் வசனம் தெரிஞ்சால இவர் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் நிதானிக்க முடியும். இல்லை உங்கள் எப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவீங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? அடுத்து 7-8 வருஷம் படிக்கிறேன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும். ஊழியம் செய்கிறவன் சொல்ல, ஊழியம் செய்கிறவன். ஊழியம் செய்கிறவன் என்று சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு தான் பாஸ்டர், அப்போ என்ன பண்ணுவீங்க, ஊழியம் செய்கிறோம், ஊழியத்தில் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்வாங்க. கவனிங்க, இது எனக்கு மட்டும் உரியது கிடையாது. ஊழியம் செய்கிறோன்னு சொல்லும்போது என்ன பண்ண சர்வீஸ் அண்ட் மினிஸ்டரிங் அண்ட் ஆஃபீஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற இதெல்லாம் வந்திருக்குது. இன்னொரு ஆங்கில வேத பதிவில் பிஸ்னஸ்னு வந்துருக்குது. சொல்ல பிஸ்னஸ் என்னங்க, ஊழியம் என்பது புல்பிட்டில் ஏறி மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணுறது. ஊழியம் என்று சொன்னால் மைக்கு பிடிச்சி பாட்டு பாடுறது, அது மட்டும்தான் ஊழியம் என்பது கிடையாது. நீங்கள் பண்ணுற பிஸ்னஸும் ஒரு ஊழியம்தான், நீங்கள் பண்ணுற ஒரு வேலையும் ஒரு ஊழியம்தான். எந்தெந்த இடத்துல நீங்கள் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் செய்கிற வேலை தான். ஊழியம் செய்கிறவங்க ஊழியத்திலும் என்ன சொல்கிறாரு, பிஸ்னஸ் கூட ஒரு கிருபை தான், அதை கல்டிவேட் பண்ணணும், அபிவிருத்தி பண்ணணும். இப்போ பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், கண்டபடி செய்யக்கூடாது, வார்த்தையின்படி செய்யணும். தேவன் பிஸ்னஸ்க்கு நிறைய ரூல்ஸ் இந்த வேத புத்தகத்தில் ஒருவர் எப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கை வேதத்தில் வச்சிருக்கிறாருங்க தேவன். ஹலோ சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ் மேன்லாம் பார்க்குறது கிடையாது. நான் சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் இந்த வேதத்தில் ஏராளமான பிரமாணங்களை தேவன் எழுதி வச்சிருக்கிறார். ஒன்று சொல்லட்டுங்களா, இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் நிறைய தொழிலதிபர்கள்லாம் பல பேர் கிறிஸ்துவர்களாக இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவ தொழிலதிபர்கள் எல்லாரும் எங்கேருந்து பிரின்சிபலை கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த பைபிளில் இருந்தால் அநேக பிரின்சிபலை கண்டுபிடிச்சி புக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏராளமான தொழிலதிபர்கள், புரியுதா? அவங்க கண்டுபிடிச்சதான் அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க, முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், எங்க பிஸ்னஸ் அவங்க ஊழியத்தில் சொல்ல ஒன்லி மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணுறதை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கிடையாது. ஊழியம் செய்கிற ஊழியத்திலும் போது நீங்கள் பண்ணுற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஊழியம்தான். நீ எந்த வேலை செஞ்சாலும் எந்த தொழில் பண்ணாலும் அது ஒரு ஊழியம்தான். அப்போ என்னன்னா அந்த கர்த்தருடைய கிருபை அதில் கண்டுபிடிக்கணும், கர்த்தருடைய தயவு அதில் கண்டுபிடிக்கணும், அதில் தரித்திருக்கணும், அதை கவனமாக செய்யணும், அதை அபிவிருத்தி செய்யணும். ஏனோ தானோ என்று வேலையை செய்யக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, வேலையை மட்டும் நீங்கள் முழு மனதோடு செஞ்சு பாருங்கள். வேலையை மட்டும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக செய்யாமல் கேர்ஃபுல்லாக பண்ணி பாருங்கள், கவனமாக பண்ணி பாருங்கள், முழு விதத்தில் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் வேலை உங்களை விட்டு போகாது. அந்த வேலையில் நல்ல ஒரு ப்ராக்ரஸை பார்ப்பீங்க. புரியுதுங்களா? ஊழியத்தை வேலைகளை ஊழியம் ப்ளஸ் வேலைகள் பிஸ்னஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கவனத்தோடு முழு மனதோடு நாம் செய்ய ஆரம்பித்தோம்னா, சுறுசுறுப்போடு ஏனோ தானே இல்லாமல் பண்ண ஆரம்பிப்போம்னா ரொம்ப நம்ம செய்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் நாம் வெற்றி அடைவோம். பார்வைக்கு பண்ணாமல் நிறைய இடத்துல பாருங்கள், ஆள் வந்தால் ஒரு மாதிரி வேலை செய்கிறது, ஆள் இல்லாட்டினா ஒரு மாதிரி வேலை செய்கிறது. அப்படி கிடையாது. ஆள் இருந்தாலும் ஆள் இல்லாட்டினாலும் அங்கே ஒருத்தர் இருக்கிறார், எஜமானாகிய கிறிஸ்து அங்கே இருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? பாருங்க, நானும் ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவன் தான். நம்ம எல்லாரும் ஏஎஃப்டி ஸ்தாபனத்தை சேர்ந்தவங்க. ஹெட்டு பாஸ்டர் சாம்பி செல்லதுரை தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் என்ன பண்ணியிருக்க ரிப்போர்ட் கொடு அந்த மாதிரி கேட்குறது கிடையாது. அவர் கேட்குறது கிடையாதுன்றது ஏனோ வரன்னு பண்ணலையே. எப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், சின்சியராக பண்ணுறேன். யாருக்காக பண்ணுறேன்? சாம் பாஸ்டர் பக்கத்தில் நின்று அவர் ஆட்களை வச்சு அனுப்பி ஸ்பை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரா? என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுற போய் வாட்ச் பண்ணிட்டு வாங்கன்றாரா? நான் இன்னொன்று சொல்கிறேன், அவருக்காக பண்ணிட்டு இருக்கிறேன்னா கிடையாது. என்னை அழைச்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என் கூட ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை எல்லா காரியத்திலும் அவர் வாட்ச் பண்ணுறார். அப்போ இப்போ நான் யார் பார்க்குறாருன்னு வேலை செய்கிறேன்னா, சாம் பாஸ்டர் பார்க்குறாருன்னு வேலை செய்யலை, என் தேவன் என்னை கவனிக்கிறார். ஆமாம். புரியுதுங்களா? ஒவ்வொரு நாளும் அப்படி தான் என்னுடைய வேலையை அப்படி தான் பார்க்குறேன். அதுதான் எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா சின்சியர் பார்க்க முடியும், பொறுப்பாக பண்ணுறது பார்க்க முடியும், கருத்தாக பண்ணுறது பார்க்க முடியும்.
எந்த ஒரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அனாவசியமாக எந்த ஒரு காரியத்தையும் பண்ணுறது கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா காரியத்தையுமே பார்க்குறீங்க இல்லைங்களா? ஏதாவது வேஸ்ட் ஆகிற மாதிரியும் பண்ணுறது கிடையாது. எல்லாம் வாழ்க்கை அப்படி தான் வாழ்கிறோம், குடும்பத்தை அப்படி தான் நடத்துகிறோம், பிள்ளைகளையும் அப்படி தான் நடத்துகிறோம், உங்களையும் அப்படி தான் நடத்திட்டு இருக்கிறோம். சபையில் கூட பார்த்து பார்சியாலிட்டி பார்க்குறது கிடையாது. ஒருத்தருக்கு சுண்ணாமும் ஒருத்தருக்கு வெண்ணெய் வைக்கிறது கூட கிடையாது. ஏற்றத்தாழ்வும் பார்க்குறது கிடையாது. வார்த்தையை சொல்கிறேன், வசனம் சொல்கிறேன். நீங்கள் கேட்குறவங்க நல்லா இருக்கிறாங்க, கேட்காதவங்க அப்படியே தான் இருக்கிறீங்க. நல்லா கவனிக்கணும். ஊழியம் செய்கிற ஊழியத்தை நீங்கள் கொடுக்கப்பட்ட எல்லா வேலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த வேலை செஞ்சாலும் உண்மையாக பண்ணுங்க. அவங்க பாருங்கள், லஞ்சம் வாங்குறது தப்புன்னு பைபிளில் போட்டிருக்குது. நம்ம ஆட்கள் பாருங்கள் லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு அட்டூழியம் தெரியுங்களா? நான் சொல்லுங்க, புரியுதுங்களா? நான் நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுங்க வாங்குறாங்க. சில பேர்லாம் ஆஃபீஸில் இருக்கிற பொருளாம் வீட்டுக்கு கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா? அது நம்ம எடுத்தால் என்னங்க, குறைஞ்சி போகாதுங்க. அது கவர்மெண்ட்டு அவன் மற்றவங்களாம் எடுத்துகிட்டு சொல்லுவான், நம்ம நீ எடுத்துகிட்டு போவோம், தப்பு கிடையாது, எடுத்துகிட்டு போப்பா. நான் சொல்கிறேன், அதிகாரிங்க பர்மிஷன் இல்லாமல் எந்த பொருளும் கவர்மெண்ட் பொருளும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது. கவர்மெண்ட் வேலை மட்டும் கிடையாது, எந்த இடத்துல நீங்கள் வேலை செஞ்சாலும் அவங்கள பர்மிஷன் எடுத்துகிட்டு போகலாங்களா? இல்லைனா இதை எடுத்துக்கிறாங்க, சம்பளத்தில் காசை பிடிச்சிக்கோங்க. எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் அங்கே நடத்துகிறவங்களுடைய அனுமதி இல்லாமல் வீட்டுக்கு எந்த பொருளும் வரக்கூடாது. எனக்கு என்ன கேட்குறதுக்கு யாரும் இல்லைங்க. நான் தாங்க டானுங்க, நான் தாங்க இது இல்லைங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இல்லைங்க, உங்கள் உண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையாக ஆகுதான் கர்த்தர் கொஞ்சத்தில் உண்மை. எங்க ஒரு சின்ன பேனாவை தானங்க எடுத்துட்டு வந்த வீட்டுக்கு, அதுதான் என் தப்பு. அந்த 2 ரூபாய்க்கு என்ன வந்துச்சு? அதான் சொல்ல கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறது. கவனிங்க, நீ ஏன் விசுவாசிகள் ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, வந்ததெல்லாம் வெளியே போயிட்டு இருக்குதுன்னா அதில் ஒரு விஷயம், இது ஒரு விஷயம். ஆமென். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஊழியம் கவனமாக பண்ணுங்க, கருத்தாக பண்ணுங்க, கர்த்தர் பார்க்குறாருன்னு பண்ணுங்க. ஏனோ தானே என்று செய்யக்கூடாது. அநேக ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை தான் இப்போ பாருங்கள், எங்களை போன்ற ஆட்கள் எடுத்துக்கோங்க, ஊழியம் பண்ணுறவங்க இந்த டிபார்ட்மெண்ட் எங்களை போன்ற டிபார்ட்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க கஷ்டத்தை தான் மேம்படுத்துகிறாங்க. ஊழியம்னா கஷ்டம்தான் பிரதர், கஷ்டம்தான், அது உண்மை, நான் சொல்கிறேன். ஆனால் என்னன்னா, எப்போதுமே நான் சொல்கிறேன், என்னுடைய டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்கள் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எப்போதுமே அதாவது கஷ்டங்கள் இருக்கும், ஆரம்ப அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். எப்போதுமே நீங்கள் கஷ்டத்தில் இருப்பீங்கன்னு சொல்லலை. கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் உண்மையாக பண்ணும்போது கர்த்தர் உண்மைக்குரிய அவார்டை தேவன் தராரு. கொஞ்சத்தில் உண்மையில் உனக்கு கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிபதியாகி கர்த்தர் மாற்றுகிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று அவரே சொல்லியிருக்கிறார். கர்த்தர் கனம் பண்ணுவார்ல, உண்மையாக பண்ணும்போது, கர்த்தர் கனம் பண்ணும்போது நீங்கள் ஏழ்மைத்தனத்திலையும் ஓட்டாண்டித்தனத்திலையும் இருக்க மாட்டீர்கள். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பாஸ்டர் டவுனில் ஊழியம் பண்ணுறீங்க அப்படின்னுவாங்க. நான் சொல்லுங்களா, நாங்கள் கிராமத்துலேயும் ஊழியம் பண்ணுறோம், புரியுதுங்களா? கிராமங்களையும் ஊழியம் பண்ணுறோம். எந்த இடத்துல போனாலும் உண்மையாக பண்ண ஆரம்பிக்கும். டவுன் தேவனுடைய பார்வையில் டவுன் ஊழியக்காரங்க பெரியவங்க, கிராமத்து ஊழியக்காரங்க சின்னவங்கலாம் அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் ஊழியம்னா ஊழியம் தான். ஓகேங்களா? சரி, 8ஆம் வசனம் திரும்ப 7, போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், அதான் சொன்னலையா? 8ஆம் வசனம், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். புத்தி சொல்கிறது என்பது அது ஒரு வரம். என்னங்க, நல்லா கவனமாக கேளுங்க. எதெல்லாம் உங்களுக்கு திறமை? தீர்க்க தரிசனம் திறமையா? சொல்ல, தீர்க்க தரிசனமே ஒரு திறமை, அது ஒரு தாளந்து. 2வது ஊழியம். ஊழியம் என்பது மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணுறதான் கிடையாது. நீங்கள் பண்ணுற எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அது ஊழியம்தான். ஓகேங்களா? அது ஒரு திறமை தான், அதையும் கல்டிவேட் பண்ணணும், அபிவிருத்தி செய்யணும். 3வது, போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், நான் பண்ணுற காரியம் அது மட்டும் கிடையாது. பாருங்க, 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். புத்தி சொல்றதுனா என்ன? மக்களை ஆறுதல் படுத்துவது. சொல்லுங்க, ஆறுதல். சில பேர்லாம் பாருங்க, அந்த கிஃப்ட் இருக்கும், மற்றவங்களை ஆறுதல் படுத்துகிற கிஃப்ட் இருக்கும். எல்லாருக்கும் இருக்காது. சில பேருக்கு கோவப்படுத்துகிற கிஃப்ட் சில பேருக்கு இருக்கும். ஆனால் சில பேர் எப்போதுமே ஆறுதல் படுத்துவாங்க. ஆறுதல், கம்ஃபர்ட், பீசேஜ், டிசைர், இதெல்லாம் பாருங்க, ஆறுதல் படுத்த வேண்டும். சொல்லுங்க, சில பேர் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அந்த கிஃப்ட் இருக்குது, ஆறுதல் படுத்துகிற ஊழியம். ஹலோ, இருக்குதா? சொல்லுங்க, கவலைப்படாதன்னு சொல்கிறதும் ஒரு ஆறுதல் தான். சொல்கிறது அது சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லணும்.
எனக்கு தெரியும் இது உனக்கு இந்த பிரச்சனை இதால தான். இப்போ ஏற்கனவே இயக்க ஒளிஞ்சி கீழே இருக்கிறோம். எனக்கு தெரியும் உனக்கு இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னு. இங்கே பண்ணியிருப்போம் அங்கே பண்ணியிருக்கோம், அதனால உனக்கு இப்படி வந்துச்சுன்னா இது எப்படின்னா அந்த வெந்த புண்ணிலையே வேலை பாய்ச்சறது. அப்புறம் என்ன சொல்லுது, எண்ணெய் எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுறதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல இப்போ போய் ஊழியக்காரங்களும் கூட இருக்கிற ஆறுதல் பண்ணுறவங்களும் இன்னும் டென்ஷன் ஆக்குவான் பாருங்க. நமக்கு அப்படி இல்லை, அதாவது குத்தி காமிக்க பொறுத்த பிரச்சனை இருக்கும்போது அந்த டைமில் குத்தி காமிக்கக்கூடாது, மற்ற நேரத்தில் குத்தி காமிக்கலாம். பிரச்சனை இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணணும், அவங்கள ஆறுதல் படுத்தணும். கவலைப்படாதீங்க, நிச்சயம் நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், நீங்கள் மேலே வருவீங்க, நீங்கள் கீழே போக மாட்டீங்க, இதுவரை நடத்தினவர் இனி உங்களை நடத்துவார். நம்ம பாடுற பாடல்கள் எல்லாமே பாருங்கள், அந்த கம்ஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆறுதல் படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? நம்ம பாடல் மூலமாக மக்களை ஆறுதல் படுத்துகிறோம், ஜெபத்தின் மூலம் மக்களை ஆறுதல் படுத்தும், பிரசங்கத்தின் மூலம் மக்களை ஆறுதல் படுத்துகிறோம், நம்பிக்கையை கொடுக்குறோம், உங்களுக்கு வாழ்க்கை இருக்குன்னு சொல்கிறோம், நீங்கள் கீழே போக மாட்டீங்கன்னு சொல்கிறோம், நீங்கள் அவமானத்தில் வாழ மாட்டீங்கன்னு சொல்கிறோம், தலை நிமிர்ந்து நடப்பீர்கள்னு சொல்கிறோம். இப்படி சில வார்த்தைகளை சொல்லி அவங்கள தூக்கி நிறுத்தணும். ஏற்கனவே தலை குனிஞ்சிருக்கணும், இன்னும் கொட்டி 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 பேசி 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 இன்னும் கீழே குனிய வைக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிற வார்த்தை அப்படி எழுஞ்சி நிற்கணும்ப்பா சொல்லணும். அவங்களே ஆச்சரியப்படணும். இந்த நேரத்தில் சொன்னீங்க பாருங்கள், இந்த வார்த்தை எவ்வளோ என்கரேஜாக இருந்துச்சு தெரியுங்களா? ஆமென். என்னைக்காவது உங்களை பார்த்து யாராவது சொல்லியிருக்கிறார்களா? உங்களை பார்த்து யாராவது சொல்லியிருக்கிறாங்க, நல்ல நல்ல வேலைக்கு இந்த வார்த்தை சொன்னீங்க, என்னை அப்படியே தூக்கி நிப்பாட்டிருச்சிங்க. ஒரு சில நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிப்ரெஷன் ஆவேன், அவ்வளோ டிப்ரெஷன். அந்த நேரத்தில் பாருங்கள், வருகின்ற ஒரு வார்த்தை வரும் பாருங்கள், ஃபோன் பண்ணி அவங்க நான் என் பிரச்சனையை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க பாருங்கள், அதுவே ரொம்ப ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அந்த நேரத்தில் தூக்கி நிப்பாட்டுவாங்க பாருங்கள், அந்த வார்த்தையை சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க பாருங்கள், அப்படியே தூக்கி நிப்பாட்டுவாங்க. நான் சொல்கிறேன், உங்களால் பெரிய பெரிய ஊழியம் பண்ண முடியல அப்படின்னா கூட மற்றவர்கள் ஆறுதல் படுத்துறீங்க பாருங்கள், அது போல் ஒரு பெஸ்ட்டு ஊழியம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க. ஆமென். முதல்ல அந்த ஆறுதல் உங்கள் வீட்டில் ஆரம்பிங்க. நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் இருக்கிறோம் குட்டி 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 இன்னும் கீழே அப்படியே எழுந்திரிக்க முடியாத அளவுக்கு அப்படி பண்ணிடுறோம். முதல்ல வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பாருங்கள், கொஞ்சம் கவலை. இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஓகோன்னு இல்லை, எல்லா வீட்லையுமே பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டம் இருக்குது, சிலதை கீழே விழுவுறோம், கீழே தலை குனிஞ்சு போகிறோம். அந்த நேரத்தில் நம்பிக்கைன்னு வார்த்தையில் கொடுக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நிச்சயம் நம்ம மேலே வருவோம், நம்ம கீழே போக மாட்டோம், நம்ம நிற்போம். ஆமென். புரியுதுங்களா? சொல்லுங்க. புத்தி சொல்லிக்கிறதிலும் ஆமென். அது என்ன பண்ண, அது ஒரு திறமை, தாளந்து. ஆகவே இனிமேல் அந்த வரங்களை விட்டுறாதீங்க, கம்ஃபோர்ட் பண்ணுங்க, மக்களை ஆறுதல் படுத்துங்க, விட்டு விடாதீர்கள். இன்னைக்கு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல உங்கள் மைண்ட் ஒவ்வொரு வாரமும் இத்தனை பேருக்கு நான் ஆறுதல் சொன்னேன்னு சொல்லி சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகணும். ஆமென். அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு ஊழியம். என்ன ஊழியம் தெரியுங்களா? இந்த வாரத்தில் எத்தனை பேருக்கு என்ன ஒரு டெஸ்ட்டு, எத்தனை பேருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஆறுதல் படுத்தினீர்கள்? ஹலோ, ஸ்டார்ட் பண்ணலாங்களா இந்த ஊழியத்தை? ஹலோ, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், நண்பர்கள் நிறைய உருவாவார்கள். நீங்கள் கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க. ஆறுதல் படுத்தி பாருங்க, தேற்றி பாருங்க. நான் சொல்றேன், உங்களை இயேசுவாக பார்க்க ஆரம்பிப்பார்கள், கிறிஸ்துவாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். அவங்க சொல்லுவாங்க, நான் இயேசுவை பார்த்தது இல்லைங்க பிரதர் சிஸ்டர், ஆனால் உங்களை பார்க்கும்போது அந்த இயேசுவை பார்க்கறது போல இருக்குது. உங்களை பார்க்கும்போது மக்கள் எப்படி சொல்லணும், கிறிஸ்துவை பார்க்க இயேசுவை பார்க்கறது போல இருக்குதுங்க. இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேங்க, ஆனால் நீங்கள் ஆறுதல் பண்ணி நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் வார்த்தை, இந்த வார்த்தையால் நான் அந்த இயேசுவையே உங்கள் மூலமாக பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இந்த வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் நிறைய சாட்சிகள் இந்த மாதிரி உருவாகணும். ஆமென். கிறிஸ்துக்கள் உருவாகி சேலம் பட்டணம் முழுவதும் நடக்க ஆரம்பிக்கணும். உங்களை கிறிஸ்துவா மக்கள் பார்க்க வேணும், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க பார்க்கணும், ஒரு கிறிஸ்துவா உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க பார்க்கணும், உங்கள் அக்கம் பக்கத்தில் பார்க்கணும், உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல பார்க்கணும். ஆமென். அப்புறம் இப்போ எத்தனை சொல்லியிருக்கிறோம்? தீர்க்க தரிசனம் 1, ஊழியம் செய்கிற 2, போதிக்கிறது 3, 4வது புத்தி சொல்கிறது, அடுத்தது பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் கிவ் அண்ட் ஷேர். பாருங்கள், கொடுக்கிறதும் ஒரு வரம். என்னது? இங்கே நிறைய பேருக்கு கொடுக்குற வரம் இருக்குது, சில பேருக்கு கொடுக்கறதுக்கு வரமே இல்லை. சில பேருக்கு என்ன அதான் பாருங்கள், கொடுக்காத ஆசாமியில் கொடுக்கணும்னு சொல்ல கொடுக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு கிஃப்ட் இல்லை.
ஆனால் கிஃப்ட் இருக்கிறவங்க நீங்கள் கொடுக்காதீங்கன்னு சொன்னால் கூட அவங்க நிறுத்த மாட்டாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். பாருங்க, அதுதான் பாருங்க, கொடுக்கிறதே கிருபை தான். தேவனுடைய கிருபை உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்க, எனக்கு நிறைய கர்த்தர் கிருபையை கொடுத்துருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதுங்களா? இங்கே இருக்கிற ஏராளமான பேருக்கு அப்படிப்பட்ட கிருபை இருக்குது. இங்கே இருக்கிற இந்த சபையை சேர்ந்த வஞ்சனை இல்லாமல் மனப்பூர்வமாக தாராளமாக கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. எல்லாரையும் சொல்லலாம். எல்லாரையும் சொன்னால் நான் இந்த 1 மணி நேரம் எனக்கு டைம் பற்றவே பார்த்தாது. நான் சொல்கிறேன், அதெல்லாம் கிஃப்ட்டு. உங்கள்கிட்ட அந்த வரமாக பார்க்குறேன், கிஃப்டாக பார்க்குறேன். ஏன்னா அந்த கிஃப்ட்டு ஏன்ட்டு இருக்குன்னா அது அப்படியே உங்கள்கிட்ட தொத்திக்குது. ஆமென். ஓகே, கொடுக்குறது. அப்போ கொடுக்குறது ஒரு வரம், அதை ஆப்ரேட் பண்ணுங்க, அப்படி விட்டுறாதீங்க. புரியுதுங்களா? கொடுக்கறது ஒரு வரம் தான். அப்புறம் முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். பாருங்க, இந்த முதலாளியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கொடுக்கறத பற்றி இன்னொரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. அமெரிக்க தேசத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க, நல்லா அருமையான ஒரு மனிதன். இன்னைக்கு உலக பணக்காரில் ஒருத்தர். அவர் பண்ணுற ஒரு வேலை பார்த்தீங்கன்னா, அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் 90% தேவனுடைய ஊழியத்துக்காகவே கொடுத்துருவார். 90%. என்ன சொல்கிறாங்க, உலக பணக்கார லிஸ்ட் எடுக்கும்போது அவர்கிட்ட 10% வச்சே உலக பணக்காரத்தில் 10ல் ஒரு ஆள் வந்திருக்கிறார். ஹலோ, எத்தனை இல்லைங்க? அந்த 10% இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் நினைக்கலாம், அப்போ 100% கணக்கு போட்டால் அவர் தான் டாப் ஒன்றா இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? நான் சொல்ல அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எல்லோரும் வரணும். ஆமென். கொடுக்கறதில்ல. அப்புறம் முதலாளியாக இருப்பது ஒரு கிருபை தான், அது ஒரு ஊழியம்தான். அதாவது மேனேஜர் அண்டு நீங்கள் எந்த முதலாளித்துவம், முதலாளித்தன்மை, முதலாளி காரியங்களில் எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களோ அது எல்லாமே ஒரு கிஃப்ட், வரம் தான். முதலாளிகள் என்ன பண்ணணும்? அவங்களும் தங்களுடைய வரங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும். என்ன அபிவிருத்தி பண்ணணும்? அப்டேட் ஆகணும். முதலாளிங்கன்னா ஓல்டு மெத்தட்லேயே இருக்கக்கூடாது. சில முதலாளிகளை பார்க்கணும்னா இன்னும் ஓல்டுலேயே இருப்பாங்க. அப்டேட் ஆகணும், லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வரணும், ஓல்டுலேயே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ அபிவிருத்தி செய்ய வேண்டும். முதலாளியானவர்கள் அபிவிருத்தி தங்களுடைய திறமைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும். அப்புறம் அடுத்த கிஃப்ட் என்ன? அடுத்த வரம் தாழ்ந்து என்ன? இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். பாருங்க, இன்றைக்கி நிறைய ட்ரஸ்டெல்லாம் நிறையா இருக்குது இல்லைங்களா? உலகத்தில் நிறைய ட்ரஸ்ட், எனக்கு தெரியும், நிறைய ட்ரஸ்ட்டுங்கெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க. நான் பிற சமயத்தை சொல்லலை, ஆனால் சமூக ஆய்வாளர்கள், சமூக தொண்டர்கள் நிறைய பேர் உருவாகி இருக்கிறாங்க. ஏகப்பட்ட நல் உள்ளம் கொண்டவர்கள் ஏகப்பட்ட பேர் இரக்கம் செய்கிறாங்க. நிறைய பேர் இரக்கம் காமிக்கிறாங்க. நம்ம பண்ணுற நிறைய கிறிஸ்தவங்க இப்போ விட்டுட்டாங்க, இரக்கம் பண்ணுறத கிறிஸ்தவங்க விட்டுட்டாங்க. தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்கிறேன். இன்றைய கிறிஸ்துவ ஒரு காலத்தில் அன்னை தெரசா போன்ற ஆட்கள் இந்த இந்தியாவுக்கு ஏராளமான இரக்கத்தை காண்பித்தார்கள். ஆனால் கிறிஸ்தவங்க இப்போ என்னன்னா, அது சில வியாதிக்காரங்களை பார்த்தால உடனே மூஞ்சி சுழிச்சிடுறது. பார்த்துருக்கீங்களா? ஒரு முறை அப்படி தான் பாருங்க, அன்னை தெரசாவை நாட்டை விட்டு வெளியேற்றணும் பல கேஸ் போகும்போது போலீஸ்காரரை கூட்டி போய் அந்த அம்மா இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம் பாருங்க. அந்த அம்மா பிடிச்சி எப்படியோ உள்ளே போய் தள்ளிட்டு அந்த அம்மா நாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருக்கிறாங்க. போன இடத்துல பாருங்கள், இந்த போலீஸ்கார் பார்த்தீங்கன்னா ஆட்களை கூட்டி போகிறார், எங்கே அந்த அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் தூரம் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா தொழுநோயாளிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புண்ணெல்லாம் தொடச்சி காயங்கட்டி அவங்களுக்கு குளிப்பாட்டி அதெல்லாம் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, சரிப்பா நீங்கள் கொடுத்த கேஸை நான் எடுத்துக்கிறேன், இப்போ அந்த அம்மா பண்ணுறது நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த அம்மா பிடிச்சி உள்ள தெளிடலாம், அந்த அம்மா பண்ணுறது நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்களாம். ஐயோ விட்டுருங்க சாமி, அந்த அம்மாவை பண்ணணும், நாங்கள் சீச்சி அப்படின்னாங்களாம். யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட தியாகிகள், கிறிஸ்துவ தியாகி நிறைய பேர் பண்ணாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து பல காரியத்தெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். நான் சொல்கிறேன், இரக்கம் செய்வதும் ஒரு விதமான ஊழியங்கள். சொல்கிறேன், இரக்கம் செய்கிறவன் எப்படி செய்யணுமா? உற்சாகத்துடனே செய்ய கடவன். உற்றாதீங்க, உற்சாகத்தோடு சந்தோஷமாக மனப்பூர்வமாக இறங்கி பண்ணுங்கன்றார். உற்சாகத்தோடு பண்ணுங்க. இதில் என்ன இருக்கணும் தெரியுங்கன்னா, கவனிங்க,
9ஆம் வசனம், உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. கவனமாக கேளுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா திறமையிலையும் அன்பை இணைத்து இணைத்து செய்ய வேண்டும். கவனிச்சிங்களா? எந்த திறமையாக இருக்கட்டும், எந்த தாளந்தாக இருக்கட்டும், எந்த வரமாக இருக்கட்டும், எல்லா விதமான திறமைகள் தாளந்துகள் என்ன உள்ளே போகணும்னா அன்பு மிங்கிலாகணும், அன்பு இணையணும். அன்பை நம்ம தனியாக ஒதுக்கிட்டு எந்த ஒரு திறமையும் தாளந்தையும் வெளியே கொண்டு வர முடியாது. தீர்க்கதரிசனம் சொல்கிறீங்களா? அன்பு வேணும். அன்போடு தீர்க்கதரிசனம் சொல்லணும். ஊழியம் செய்கிறீங்களா, வேலை செய்கிறீங்களா, அன்பு வேணும். போதிக்கிறீங்களா, அன்பு வேணும். புத்தி சொல்கிறீங்களா, அன்பு வேணும். பகிர்ந்து கொடுக்குறீங்களா, அன்பு வேணும். முதலாளிகளா, அன்போடு இணைந்து செய்யுங்க. இரக்கம் செய்கிறீர்களா, அன்போடு பண்ணுங்க. அதுதான் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அப்புறம் சொல்ற 10 சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். சகோதர சிநேகம் அது ஒரு திறமைங்க. சகோதர சில குடும்பத்தில் சகோதர சிநேகமே இல்லை. சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். அதுதான் அந்த சகோதர சிநேகத்துக்காக தான் 1 யோவான் எழுதி வச்சிருக்கிறார். ஆண்டவராய் கிறிஸ்து இயேசு மலை பிரசங்கத்திலே பல வசனத்தை சகோதர சிநேகத்துக்காக பல வசனத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். கனம் பண்ணுகிறது ஒருவர். அடுத்தது என்ன? கிஃப்ட், திறமை என்ன? கனம் பண்ணுகிறது ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்க. கனம் பண்றதுல ஹலோ, சில பேர் அவங்க என்ன பண்றாங்க பார்த்துக்கிட்டு இருப்போம், அவங்க பண்ணுனா நம்ம பண்ணுவோம். ஹலோ, அதாங்க தப்பு. கனம் பண்றதுல முந்திங்க. அவங்க பண்ணிட்டு இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற கணம்லாம் மோஸ்ட் 80% பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குதுன்னா, எல்லாமே அவங்க பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். அவங்க பண்ணின விதத்தில் தான் கணம் போயிட்டுருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க, அப்படி பண்ண கூடாது. அன்பினால் நிரப்பியிருந்தால் அந்த அன்புன்னு சொல்லுவது அன்பு சுயநலமற்றது. அங்கே சுயம் இருக்காது. அன்பு சுயநலமற்றதாக இருக்கும். அவங்க பண்ணிட்டு பண்ணுறதுலாம் அது எதிர்பார்ப்பு வருது, சுயநலம் இருக்குது. எனக்கு செஞ்சானா, எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தானா அப்புறம் டீ வாங்கி தரேன், என்னை கூட்டிகிட்டு போனா எனக்கு அது பண்ணா இது பண்ணனா, அப்படி கிடையாது. அன்பு சுயநலமற்றது. கனம் பண்ணுறதுல ஒருத்தர் முந்திக்க சொல்லுங்கள். கனம் பண்ணுறதுல ஒருத்தர் முந்திக் கொள்ளுங்கள். அவங்க கிறிஸ்துவ சபையில் முதல்ல ஒரு வார்த்தை பிரைஸ்லான்னு சொல்லி, அதெல்லாம் ஒரு கனம் பண்ணுற ஒரு காரியம். சில சொல்லுவாங்க, அவர் சொன்னாதான் கிறிஸ்துவனாப்பா. அப்படி இல்லைங்க. உலகத்தான் கூட பாருங்கள், ரோட்டில் அனுப்ப சார் வணக்கம் சார் அப்படின்றாங்க. உலகத்தான் சொல்கிறாங்க, உலகத்து மக்கள் சொல்கிறாங்களாங்க, சொல்கிறாங்கல்ல. நம்ம என்ன பண்ணணும்? அவங்க சொல்கிறது நம்ம வணக்கங்க அப்படின்னு. ஹலோ, இது மட்டும் இல்லை, எந்த கனம் என்ற ஒரு காரியத்தில் எல்லாமே இருக்குது. பெற்றோரை கனம் பண்ணுறதுல முந்திக்கணும், புரியுதுங்களா? ஊழியக்காரங்களை கனம் பண்ண முந்திக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கறதுல கனம் பண்ண முந்திக்கணும். பல காரியங்கள் இருக்குது. எல்லா விஷயத்திலையும் கனம் பண்ண ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள். அப்புறம் சொல்கிற 11ஆம் வசனம், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். என்ன சொல்கிறாருன்னா, அசதியாயிராமல்னா இது எல்லாவற்றையும் ஏனோ தானன்னு செஞ்சிட்டு இருக்காதப்பா. அசதியாயிராமல்னா அப்படியே எப்போதும் அப்படிப்பட்ட ஒரு கிடையாது. நாட் ஸ்லோத்ஃபுல் இன் பிஸ்னஸில் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருன்னா இது எல்லாமே பிஸ்னஸ் லெவலே சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்க்குரிய ஒரு காரியங்கள். சோம்பேறியாக இருக்காத, துக்ககரமான ஒரு காரியமாக இருக்காது, கொடூரமான ஆட்களாக இருக்காதுங்க, தீவிரமான ஆட்களாக இருங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இது எல்லாமே விலைக்கு சொல்லலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க, இது எல்லாமே திறமைகள். அப்புறம் 12ஆம் வசனம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் ஆசிர்வதியுங்கள், ஆசிர்வதிக்க வேண்டியதை என்று சபியாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவர்களே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களே அழுங்கள். ஹலோ, சில பேர் இங்கே காது பாஸ்டா போது நீ பாட்டுங்க பாஸ்டன்ற மாதிரி கேட்குது. இல்லைங்க, எவ்வளோ விஷயம் சொல்கிறாரு பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த திறமைகள், தாளந்துகள் தான். சந்தோஷப்படுகிறவங்க சந்தோஷப்படுங்க, அழுகிறது ஈஸி இல்லைங்களா? யாராவது இறந்தாங்கன்னா ரோட்டில் போகிறவங்க கூட போய் முன்ன துக்கம் அப்படி நின்று போகிறாங்க. ஆனால் சந்தோஷப்படுறவங்களும் சந்தோஷப்படுறதா கஷ்டமாக இருக்குது நமக்கு.
யாரோ ஒருத்தர் கார் வாங்கினாலே போதுமே, ஐயோ கார் வாங்கிட்டானே, நம்மளால் வாங்க முடியாத வாங்கிட்டானே. ஒரு செயின் வாங்கட்டும், அவ்வளோதான். வீடு கட்டட்டும், அவ்வளோதான். வீட்டில் ஒரு சோஃபா வாங்கட்டும், அவ்வளோதான். முதல்ல பழகி கொள்ளுங்க. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்க. உள்ள காய்மகாரமாக இருக்காதீங்க. உள்ள உள்ள ஒரு பொறாமை இனத்தில் இருக்காதீங்க. பரவாயில்ல, கர்த்தர் அவங்களுக்கு உதவி செஞ்சவர், எனக்கு உதவி செய்வார். நீங்கள் அவங்கள பிளஸ் பண்ணணும். இதிலும் பெரிதானதெல்லாம் பார்ப்பீங்க பிரதர், இதிலும் பெரிதானது பார்ப்பீங்க சிஸ்டர். நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான சந்தோஷமான ஒரு காரியங்களா அவங்கள வாழ்த்துங்க. வாழ்த்தும் போது உள்ளத்தில் வஞ்சன்ஸ், உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்போட வாழ்த்தாதீங்க. உள்ளத்தில் சிரிச்சுக்கிட்டே திட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே சபிக்கிற ஆட்களாக இருக்கிறாங்க, ஆசீர்வதிச்சுக்கிட்டே சபிக்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்காதுங்க. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்க. ஆமென். புரியுதா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? அவர் படிக்கிற பாருங்க, ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். ஒரே மைண்டு, ஏக சிந்தை. மேட்டிமையானவர்களுக்கு சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களே புத்திமான்கள் என்று. ஹலோ, எனக்கு தான் எல்லாம் தெரியும். சில பேருக்கெல்லாம் அந்த தாட் இருக்குது, எனக்கு தான் எல்லாம் தெரியும். இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் பாருங்கள் எவ்வளோ பிரசங்கம். எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமாக பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பைபிளை பார்த்தாலே எனக்கு புதுசாக தான் தோணுது. ஒரு நாள் எனக்கு சில பேர்லாம் பாருங்கள், எனக்கு எல்லாம் தெரியுங்க, நாங்கள் இதுக்கு சர்ச்சுக்கு வரணும். சில பேர்லாம் சர்ச்சுக்கு வராதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? பைபிளே தெரியும் பாஸ்டர், எனக்கு பைபிளே கரைச்சிக்கும், எங்களுக்கு எதுக்குங்க சர்ச்சு, எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. இன்னைக்கு பைபிளை பார்த்தா கூட ஐயோ இது இது இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு, இவ்வளோ நாள் நமக்கு புரியாமல் போச்சேன்னு யோசிக்க தோணுது. ஒவ்வொரு டைம் பைபிளை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரே பகுதியை திரும்ப பார்க்கும்போது அவ்வளோ பாருங்கள், அடுத்த வாரம் ஒரே பகுதிக்கு தான் போக போகிறோம் பாருங்கள், அதில் அவ்வளோ விஷயம் திரும்ப பார்க்க போகிறோம். திரும்ப திரும்ப ஒரே பகுதியை பார்த்தாலும் அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம பாருங்கள், எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. உங்களையே புத்திமான்கள் என்று என்ன, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுகள் கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். அவ்வளோதான். அவர் திரும்ப சொல்கிறார், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மஞ்சள் சொல்லுவாங்க, நீங்கள் இருக்காதீங்க, கர்த்தர் நான் பதில் செய்வோம்ப்பா என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றைய முன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு யாரு, உனக்கெல்லாம் விஷத்தை வச்சா கூட போதாதுடா, அப்படி இல்லை. சில பேர் ஆகாதவங்க வீட்டில் வந்தால் மருந்து இந்த பில்லி சுனியா செய்வனை பண்ணுறவங்களா இருக்கிறாங்க பாருங்கள். பிடிக்காதால் வந்தால் இதை வச்சு உள்ளே தள்ளி விட்டுறது. அப்புறம் சொல்கிறார், போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால் அக்கினி தலலை அவன் தலையின் மேல் குவிப்பாயே. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. இது எல்லாமே என்ன, தேவன் உங்களுக்குள்ளாக கொடுத்திருக்கின்ற திறமைகள், தாளந்துகள், வரங்கள், ஆற்றல்கள். வரங்கள் சும்மா 9 12 கிடையாது, நிறைய இருக்குது. இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா ஏகப்பட்ட வரம் வருது. ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்முடைய வாழ்விலே நமக்கு கர்த்தர் கொடுத்த திறமைகளையும் தாளந்துகளையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும். உங்கள் திறமைகளையும் தாளந்துகளையும் ஆற்றல்களையும் வரங்களையும் புதைத்து வைக்காதீர்கள். நான் சொல்கிறேன், இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தின்படியே உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை கல்டிவேட், அபிவிருத்தி பண்ணுங்கள். அதை கண்டுபிடிங்க. எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்குது. முதல்ல என்ன திறமை இருக்குன்றதை கண்டுபிடிங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கணக்கெடுத்து பார்த்தாலே இதில் கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் குறைந்தபட்சம் 5ஆவது உங்களுக்கு இருக்கும். எத்தனை பேர் கணக்கெடுத்து எத்தனை திறமை உங்களுக்குள்ளே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இப்போ டைம் கொடுத்தா நேரம் இல்லை, நேரம் உங்களுக்கு கண்டுபிடிங்கன்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 5 திறமையாவது உங்கள்கிட்ட இருக்கும். இருக்குமா? சரி, 2வது டெஸ்ட் அடுத்த வாரம் நீங்கள் கேட்குறீங்க, என்கிட்ட கேட்குறீங்க வீட்டில். 2வது முதல் டெஸ்ட் என்ன சொன்னேன்? ஆறுதல் பண்ணுறது. ஓகே, எத்தனை பேருக்கு ஆறுதல் பண்ணுன்றதை நான் அடுத்த வாரம் சொல்லணும். 2வது இன்னொரு வீட்டு பாடம் என்ன? இந்த 12ஆம் அதிகார வேத பகுதியிலிருந்து 8ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரலும் உங்களுக்குள்ள குறைந்தபட்சம் எத்தனை திறமைகளும் தாளந்துகளும் ஆற்றல்களும் வரங்களும் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கணும். ஃபாலோ பண்ணுவீங்களா? திறமையை கண்டுபிடிங்க, அதை
அபிவிருத்தி செய்யுங்கள், வளர்த்து விடுங்கள். ஆமென். நீ வளர்த்து விட்டு பாருங்க, நீங்க ஏழையாவே இருக்க முடியாது. ஏழையா இருக்க முடியாதுங்க, தரித்திரத்தில் இருக்க முடியாது, கஷ்டத்தில் இருக்க முடியாது. அந்த திறமைகள் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பிக்கும். எழுந்து நிற்போம். ஆண்டவரே பாருங்க, வேலை செய்யணும்னு அவரே சொல்லிக் கொடுக்குறார். வேலை செய்யணும், சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்றார். யார் சொல்ற? சோறு போடுற தேவனே சொல்றார், சாப்பாடு கொடுக்குற தேவனே சொல்றார், ஒழுங்கா வேலை செய்யப்பான்றார். உன் திறமையும் தாளந்தையும் எடுத்து டெவலப் பண்ணு, அபிவிருத்தி பண்ணு. சும்மா உட்காந்துருக்காத. உங்களுக்குள்ள என்னென்ன திறமைகள் தாளந்துகளுக்கு கண்டுபிடிச்சி அதை அபிவிருத்தி செய்யுங்கள். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம். ஒரு குட் நியூஸ், நீ எப்போதுமே கஷ்டத்தில் இருக்க மாட்டீர்கள். ஆமென். இப்போ நீங்கள் பட்னியாக இருக்கலாம். ஆனால் யார் யாரெல்லாம் திறமைகள் தாளந்துகளை கண்டுபிடிக்கிறான், அவங்க ஒரு நாள் பட்னியாக இருக்க முடியாது. இப்போ ஒருவேளை ஒரு இடத்துல போய் நிற்கலாம் உங்கள் தேவைக்காக. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்போதுமே அப்படி இருக்க முடியாது, மாட்டீர்கள். ஆமென். யார் யாரெல்லாம் திறமைகள் தாளந்துகள் எடுத்து டெவலப் பண்ணாங்களோ அவர்கள் எல்லாருமே இந்த பூமியில் நல்லா வந்திருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த திறமைகள் தாளந்துகள் யாருக்காக? தேவ ராஜ்யத்துக்காக. எந்த நோக்கத்துக்காக இதெல்லாம் செய்ய சொல்கிறாரு? இதில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உலகத்தோடு மிங்கிள் பண்ண வைப்பார். ஏன் உலகத்தோடு? இந்த வரங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த வரங்கள் எல்லாமே அதிகமாக எதோடு இணைக்கப்பட்டிருக்கணும்? உலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும். ஏன் உலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்குன்னா, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் தேவ ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. ஆமென். இனிமேல் நீங்கள் குறுகிய மனப்பான்மையுடைய, நான் ரட்சிக்கப்பட்டால் போதும், நான் சர்ச்சுக்கு வந்தால் போதும். நான் சொல்கிறேன், உங்கள் பணங்களெல்லாம் செலவு பண்ணுங்க. எதற்காகனா, சில பேரை பாருங்கள், ஒருத்தரை சர்ச்சை கூட்டி வருவதுக்கு முடியல, கூட்டிட்டு உங்கள்கிட்ட கத்த திராணி இருக்கும்போது யாரையாவது கூட்டிட்டு வாங்க. ஆமென். புரியுதுங்களா? பணங்களை செலவு தப்பு, அதுக்காக விரயம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. நீ விதைக்கிற பணங்கள்லாம் கர்த்தர் பன்மடங்காக கொடுப்பார். ஒருத்தரை சர்ச்சை கூட்டி வருவது என்பது பார்த்தா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளோ சிக்கல் நான் பட்டிருக்கிறேன். நான் அந்த காரியத்தெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் என் நண்பர்கள்லாம் சபையை கூட்டி போவோம் பாருங்க. என் நண்பர்கள், என் கூட படித்த நண்பர்கள், 12th வரையில் படித்த நண்பர்கள் சபையை கூட்டி போவோம் பாருங்க. சபையை கூட்டி போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் போய் சீக்கிரம் ஒரு 9 மணிக்கு ஆறாம் சாப்பிட்டு 7 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிடுவேன். அப்போ தான் அவன் தூங்கிட்டே இருப்பான். டே எழுந்துடா சர்ச்சைக்கு போகலான்டா. வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும், வீட்டில் உள்ளவங்க விடணும், எல்லாத்தையும் ஜெயிச்சு பசங்களை கூட்டி வந்துடுவோம். புரியுதுங்களா? கஷ்டம்தான், செஞ்சு பாருங்க. அதில் இருக்கின்ற சந்தோஷமே வேற, நிறைவு வேற. ஒரே நோக்கம், உங்களுக்கு திறமைகள் தாழ்ந்து எல்லாவற்றுமே தேவ ராஜ்யத்துக்காக பயன்படுத்துங்கள். நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் போது, உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் கிடைச்சா மட்டும் போதாது. இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் இந்த செழிப்பின் உடன்படிக்கைக்குள்ளாக வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் உங்களை செழிப்பாக்குகிறார். நீங்கள் நல்லா இருந்தாலும் கூட்டி வர முடியும். பைக் வச்சுருக்கிற நீங்கள், அன்பான வேண்டுகோள், உங்கள் பைக் சும்மா வரும்னா யாராவது ஒருவேளை பக்கத்துக்கு ஆட்கள் கூட்டிகிட்டு வாங்க. கார் வச்சுருக்கிற நீங்கள் உங்கள் காரை வீட்லேயே வச்சுருக்காம இன்னும் 2-3 பேரை சபைக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஆமென். நிறைய பேரோட கார்லாம் வீட்டில் சும்மாவே நிற்கிது. நான் சொல்ல, தேவ ராஜ்யத்துக்காக பயன்படு. கர்த்தர் ஏன் கார்லாம் கொடுத்தாரு தெரியுங்களா? தேவ ராஜ்யத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான். நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள். பெட்ரோல் போட்டு கூட்டி வரணும், ரொம்ப ரிஸ்க்கு தான். ஒவ்வொரு வாரமும் இவ்வளோ போடணும், இவ்வளோ பெட்ரோல் டீசல் போடணும், ரிஸ்க்கு தான். நீங்கள் பண்ணி பாருங்கள், நீங்கள் விதைச்சி பாருங்கள், தேவன் ஏராளமான காரியங்களை கொடுப்பார். ஆமென். புரியுதுங்களா? தேவ ராஜ்யத்துக்கு முதலீடு செய்யுங்கள். திறமைகள் தாளங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. ஏன் கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவானாக்குகிறார்? இதற்காக தான். உலகளாவிய சுவிசேஷ பணியில் நீங்கள் இணைய வேண்டும் என்பதற்காக தான். கர்த்தர் கொடுத்த வார்த்தையில நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு உங்களுக்கு பேசினபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். கொடுப்பதற்கு ஒரு வரங்களை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. கொடுக்கிற எங்களுக்கு உம்மை போல ஒரு ஒரு குணாதிசயத்தை உருவாக்கினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று நீர் எங்களோட பேசினபடியால் எங்கள் கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கேட்ட ஒவ்வொருவரும், இந்த சாத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளின் தாளந்துகளும் உடைய ராஜ்யத்துக்காக எடுத்து பயன்படுத்த
முதலாவது திறமைகள் தாளங்களை கண்டுபிடித்து அதை அபிவிருத்தி செய்து அதை கவனமாக கருத்தாக அவைகள் இந்த பூமியில் பயன்படுத்தி இந்த பூமியில் இவர்கள் நன்றாக இருப்பது மட்டுமல்லாமல் இவர்கள் மூலமாக இன்னும் ஏராளமான பேரை உங்களுடைய ராஜ்யத்தை கொண்டு வர அவர்களும் செழிப்பின் உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாக மாற்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் இன்றைக்கு கேட்ட வார்த்தைகள், இந்த வார்த்தையில் அதிகமாக உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செயல்பட்டு உங்களுடைய ராஜ்யம் இந்த வார்த்தையில் அபிவிருத்தி பண்ணப்படுவதாக தகப்பனே. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதாக. ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் கையிட்டு சென்ற வேலைகளை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தில் தேவ சமாதானத்தையும் தெய்வீக சுகத்தையும் கட்டளையிடுகின்றேன். போக்கில் மரத்தினுடைய பாதுகாப்பு ஏராளமுடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. உடைய பிள்ளைகள் மீது உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கின்றேன் தகப்பனே. இரத்த பாதுகாப்பை உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கட்டும். ஹல்லேலூயா. கையின் பிரயாசங்களிலே ஏராளமான நன்மைகள் உண்டாவதாக. தேவ தயவு உண்டாவதாக. மனுஷீக தயவு ஏராளம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அடுத்த வகுப்புக்கு போக இருக்கின்ற பிள்ளைகளுக்கு எந்த காலேஜில் சேர்க்க வேண்டும், எந்த கிளாஸில் சேர்ப்பதற்கு வேண்டிய பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏராளம் சந்திக்கப்படுவதாக தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் ஏராளமான தேவையுள்ளவர்களாக இருப்பார்கள் ஆண்டவரே. அத்தனை தேவையும் யெகோவா ஈரே நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எழும முன்பாக சந்திப்பதை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் கண்கூடாக பார்க்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் நம்பின தேவன்களை கைவிடவில்லை. நாங்கள் நம்பின தேவன்களுக்கு உதவி செய்தார். தக்க சமயத்தில் எங்களுக்கு உதவி செய்த எபினேசர் என்று நம்முடைய பிள்ளைகள் பேசட்டும் கர்த்தாவே. பெரிய அற்புதங்கள் அதிசயம் இருப்பதாக. எல்லா விதம் வியாதி விக்கினங்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் விலைக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.